முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணனார் தன் மகனே கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியே கருமையா வேலனுக்கு முன்பிறந்த நாயகனே கருமையா முந்தி முந்தி நாயகனே முக்கண்ணனார் தன் மகனே முந்தி முந்தி நாயகனே முக்கண்ணனார் தன் மகனே வேலனுக்கு முன்பிறந்த நாயகனே கருமையா வேலனுக்கு முன்பிறந்த கணபதியே கருமையா என்று அந்த விநாயக பெருமானை வழங்கி அகமாய்ப்புறமாய் இலக்கியங்கள் அதை அமர்ந்ததை சொல்லும் இலக்கணங்கள் நிகர்கால காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் என்று தென்னபர் மரபிலே மூவேந்த சபையிலே முரசடித்து மா பலா வாழு என்ற முக்கணியின் சாற்றிலே தோய்த்து தீதரும் நந்தவிழா அண்டையின் திரு பூந்தால் வணங்கி மூத்த இனமாய் முதலில் விழித்தோ ஆண்ட இனமே எழுந்து விடு மூத்த இனமாய் முதலில் விழித்தோ ஆண்ட இனமே எழுந்து விடு பூமி பந்து உள்ளம் கையில் வைத்தோ உருந்து எழுந்து உறுதியடி உலகை உள்ளம் கையில் வைத்தோ உணர்ந்து எழுந்து உறுதியடி தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே உலகை இயக்கும் என்று அந்த தாயாம் தமிழை வணங்கி இந்த 79வது விடுதலை திருநாள் குழலி மீடியா டாக்ஸ் நிர்வாக இயக்குனர் ராஜாராம் ஐயா மற்றும் செயல் அலுவலர் நம்முடைய காதர்பாஸ் ஐயா மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக அலுவலக நண்பர்கள் அத்துணை பேருக்கும் திண்டுக்கல் சுரதாவினுடைய பசுமை இயற்கை பட்டிமன்ற குழுவினரும் இணைந்து வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நல்லதொரு சிந்தனை மக்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பது வீட்டிலா வெளியிலா என்கின்ற நல்லதொரு சிந்தனை நகைச்சுவை பாட்டிசை மன்றம் வந்தமா இந்த சுதந்திரம் என்பது எப்படி இருந்தது சும்மா கிடைக்குமா சுதந்திரம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சொல் இருக்கிறது அங்கு என்ன இருக்கிறது என்கின்ற பொழுதுதான் இந்த சுதந்திரத்துடைய மேன்மை நமக்கு விளங்கும் பாங்காக ஆங்காங்கே பட்டொலி வீசி பறந்து கொண்டிருப்பது வெறும் துணியோ கொடியோ அல்ல ஆங்காங்கே பட்டொலி வீசி பறந்து கொண்டிருப்பது துணியோ கொடியோ அல்ல தூக்குமேடையை சுத்தமாக மதித்து ஊசலாடிய பல உயிர்களின் எச்சம் இன்று இந்தியாவின் தேசப்படத்தை வரைவதற்கு எத்தனையோ மைகள் உள்ளன ஆனால் அன்று அந்த இந்தியாவை வரைவதற்கு எத்தனையோ தலைவர்களின் ரத்தம் தேவைப்பட்டது சுதந்திரம் என்பது கடந்த கால நினைவுகளை மதிப்பிடுவதற்காக அல்ல கடந்தவர்களின் எண்ணங்களை நினைப்பதற்காக விடுதலை என்பது வெறும் நாள் மட்டுமல்ல நம் இந்தியாவினுடைய சுயமரியாதை அன்றி தூக்கு கயிற்றை மாட்டியது வெறும் கழுத்துக்காக மட்டுமே அன்றி நம்முடைய முன்னோர்களுடைய கனவுகளுக்காக அல்ல என்கின்ற அந்த சிந்தனையோடு இந்த சுதந்திரம் என்பதை அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை எண்ணாமல் இருக்க முடியுமா திண்டுக்கல் மாநகரிலே முதலில் தோன்றிய சிப்பாய் கழகமே திண்டுக்கலுடைய இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய விடி வெள்ளியாக விளைத்தது அந்த பெருமைகளோடு இந்த திண்டுக்கல்லிலே நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை இந்த குழலி மீடியா டாக்ஸியோடு இணைந்து நடத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றோம் நம்முடைய பெண்ணின் பெருந்தகை யாவுல என்று சொன்னானே வள்ளுவன் அந்த பெண்ணினுடைய பெருந்தகையை போற்றக்கூடிய வேலு நாச்சியார் திண்டுக்கல்லிலே 10 ஆண்டு காலம் மிகப்பெரிய போர் பயிற்சியினை பெற்று மிகப்பெரிய பாங்காக அந்த வெள்ளையினுடைய வீரத்திலே விரட்டி அடித்து அந்த சிவகங்கை சீமையை மீட்டெடுத்த மிகப்பெரிய பெருமை அந்த பெண்ணினத்திற்கு உண்டு இந்த விடுதலை நாள் விழாவிலே அந்த பெண்ணினத்துடைய பெருமையை பேசக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்டது என்ன சொல்றோம் பாருங்க இது என்ன எப்படி இருக்கு இந்த பூமி அப்படி என்று சொன்னோம்னால் மிகப்பெரிய தியாக பூமி என்ன பூமி அப்படி என்று நம்முடைய வித்தனுடைய எல்லாம் மிகப்பெரிய ஆற்றங்களை தரக்கூடிய பூமி அதுதான் நான் சொல்லுகின்றேன் அந்த கொடியினுடைய வீசி பறக்கின்ற அந்த கொடியினுடைய தன்மையை சொல்லுகின்றான் தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த்
தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த், நம் தாயகம் காத்திட சொல்லுது ஜெய்ஹிந்த் என்று அந்த வந்தே மாதரம் என்று முழக்கமிட்ட அந்த பாலகங்கார திலகரை நாம் போற்றாமல் இருக்க முடியாது. மிகப்பெரிய ஆயுதம். தமிழுடைய பண்பாட்டையும் கலைநயத்தையும் பாதுகாப்பதற்காகவே தன்னுடைய உடலையும் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தந்த மருது சகோதரனுடைய வாழ்வியலை இந்த விடுதலை திருநாளிலே நினைக்காமல் இருக்க முடியுமா? ஒரு நிமிடமேனும் நாம் நினைத்திருக்க வேண்டிய அற்புதமான காலகட்டம் இது. அழகாக சொல்லுகின்ற ஒரு சுதந்திரம். இந்த சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்குமா? சுதந்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவன் கூட சுதந்திரத்தை மனிதனுக்கு சொன்னான். ஆண்டவன் கூட சுதந்திரத்தை மனிதனுக்கு சொன்னான். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்க என்று ஆண்டவன் பத்தின தடிகளுக்கு சுதந்திரத்தை பற்றி சொன்னான். சுதந்திரம் என்பது என்ன? நெறியோடு வாழ்வது. நெறி என்பது பண்பாட்டோடு வாழ்வது. பண்பாடு என்பது ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆதலால் தான் வள்ளுவன் சொன்னான், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றான். அந்த ஒழுக்கத்தினுடைய உயிர் என்பது நம்முடைய பண்பாட்டோடு அன்பு, கருணை, பாசம், தயவு என்கின்ற அத்துணை சொற்களோடும் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த சுதந்திரத்துடைய மேன்மையை எவ்வாறெல்லாம் நாம் சொல்லுவது? வேலுநாச்சியாரை பற்றி சொல்லிட்டு நாம் போயிருந்தோம். ஆனால் இறைவனுக்கே சுதந்திரத்தை சொன்னவன் நம் முன்னோன். இறைவனுக்கு கூட சுதந்திரத்தை சொல்லிக் கொடுத்தான். என்னதில் பார்த்து சொல்லி கொடுத்தான் பாருங்க. திருவிளையாடல் அப்படின்ற இதில் அந்த நக்கீரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நம்முடைய முன்னோருடைய புலவன் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று இறைவனுக்கும் சுதந்திரத்தை சொல்லிக் கொடுத்தான். அந்த சுதந்திரத்தினுடைய மேன்மையைத்தான் நாம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சாதாரணமாக ஈராடை உடுத்தி வெள்ளையரை வெளியேற போராடிய காந்தியினுடைய வாழ்வியலை சொல்லிக் கொடுத்தது இந்த சுதந்திரம். செய் அல்லது செத்து மடி என்கின்ற தாரக மந்திரத்தை நம்மளோடு விதைத்தது இந்த சுதந்திரம். மிகப்பெரிய ஆளுமை மிக்க சுபாஷ் சந்திர போஸ் என்கின்ற ஒரு அற்பழுக்கற்ற ஒரு வீரனுடைய வீரத்தினை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியது இந்த சுதந்திரம். சுதந்திரம் என்பது நம்முடைய வாழ்வியல் நெறிகளோடு ஒப்புமைப்பட்டது. அந்த சுதந்திரம் அந்த இடம் நிலந்தா எப்படி இருந்தது? விவசாயிகளுடைய நிலைமையில் இருந்தது, விவசாயினுடைய பாட்டில் இருந்தது, விவசாயினுடைய எந்த நிலைமைகளிலும் எட்டுக்கொண்டிருக்கிறது. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்னே சுதந்திரத்தை பற்றி சொன்னான். அப்படிப்பட்ட அந்த சுதந்திரத்தை அவன் ஒரு அழகாக சொன்னான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கது காற்றிடை மரத்திடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு என்றான். சுதந்திரத்தை அக்கினி குஞ்சாக கண்ட அந்த பாரதியினுடைய அந்த பாங்கை விடுதலை நிகழ்விலே நாம் கண்ணுற்றுகின்ற அந்த போக்கு, அடடடா, மிகப்பெரிய போக்கு. இந்த சுதந்திரத்தினுடைய மேன்மையை நம்முடைய வேலையில் அப்படி பார்த்தோம்னா அந்த விவசாயம், புரட்சி, பகதா, அற்புதமாக சொல்லப்பட்ட அந்த நிகழ்வுகளை நாம் எவ்வாறு சொல்ல முடியும்? மிகப்பெரிய ஆற்றல் மிக்கத சொல்லப்படுகின்ற இந்த கருத்துக்களிலே திண்டுக்கலினுடைய மிகப்பெரிய போராளி விருப்பாச்சி கோபால் நாயக்கர் மிகப்பெரிய வேலுநாச்சியாருக்கு மிகப்பெரிய ஆலோசகராகவும் படைகளை தலைவிகளை வழிநடத்தக்கூடிய அதிகாரியாகவும் இருந்து திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் கூட இருந்து இந்த தமிழுடைய மேம்பாடையும் பண்பாடையும் பகிர்ந்தளித்த இந்த செய்தியை நம்மளால் மறக்க முடியுமா? அந்த விவசாயத்தினுடைய தன்மை இன்று நாம் மாறி விவசாய புரட்சியினுடைய தன்மையை ஒரு பாட்டில் அப்படியே சொன்னான் பாருங்க. வளர்ந்து விட்டேன் பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சு சும்மா பார்க்கிறியே தரையின் பக்கமா, வளர்த்து விட்டேன் தாய்க்கு தரும் ஆசை முத்தம்மா, என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தம்மா, ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. எப்படி அற்புதமாக அந்த ஏர்முனையினுடைய பாங்கினை சொன்னமா. அது மட்டுமா, இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இருக்காங்க, அந்த இளைஞருடைய தன்மையிலே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க கருத்துக்களை சொல்லக்கூடியது. ஒரு பாசமா, ஒரு நேசமா, பாசத்தினுடைய தன்மையை கூட அழகா சொன்னான். நதியில் விளையாடி கொதியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, மலர் பொதிகை மலை தோன்றி கதை கலை ரெண்டு பொதிந்த தமிழ் மன்றமே என்று அழகாக சொல்லக்கூடிய அந்த ஆற்றலும் நமக்குத்தான் இருக்கிறது. நம்முடைய மேன்மையை சொல்லக்கூடிய அத்தனை உறவுகளும் நமக்கு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஆற்றல், மறைக்கப்பட்ட வரலாறு. நம்முடைய மண்ணுடைய சிவகங்கை சீமையிலே வெற்றுடை காளி என்று ஒரு மிகப்பெரிய தெய்வத்தை ஆண்டு அரசாட்சி கொண்டு கொண்டு இன்றும் வலுப்பட்டு கொண்டு வருகிறோம். அந்த வெற்றுடைய காளி யார்? வேலுநாச்சியாருக்கு தன்னுடைய வீட்டிலிருந்து
கூழ் கொடுத்து அவளை காட்டித்தராததால் பிரிட்டிஷ்காரர்களால் இரண்டாக வெட்டப்பட்ட உமையால், அதையும் சொல்லணும் உடையால் என்கின்ற அந்த பெண்மணிதான் இன்று சிவகங்கை சீமையிலே வெட்டுடை காளி என்கின்ற மிகப்பெரிய குலங்களை காக்கக்கூடிய தெய்வமாக வீற்றிருக்கிறாள் என்று சொன்னால் இந்த சுதந்திரத்தினுடைய மேன்மையை நாம் எவ்வாறு சொல்ல முடியும்? அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் அடுத்திருக்கக்கூடிய அவள் கூடையாக இருந்து வேலுநாச்சியாரோடு இருந்து அந்த முதல் காலத்திலே மிகப்பெரிய ஆற்றல்கள் எல்லாம் இருந்து விளையாடக்கூடிய குயிலி, அந்த குயிலினுடைய பெயரை கேட்டாலே குயிலினுடைய குரல் கேட்பதற்கு இனிமையாக இருக்குமா? அதை போலதான் இந்த குயிலினுடைய தியாகமும் நமக்கு இனிமையாக இன்று இருக்கிறது. சுதந்திரத்தினுடைய அந்த குயிலினுடைய தியாகம் தன் உடல் முழுவதும் எண்ணெய் இட்டு அந்த வெடிமருந்து கிடங்களிலே வீழ்ந்து அந்த நம்முடைய பின்னாடி வரக்கூடிய சுதந்திரத்திற்கு ஒளி தீபத்தை ஏற்றிச் சென்ற அந்த குயிலினுடைய வரலாற்றை விடுதலை திருநாளிலே நாம் சொல்லுகின்ற பொழுதிலே அதற்கு இருக்கிறது. பெண்ணின் பெருந்தகை யாவுல என்கின்ற அற்புதமான பொருள். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் இந்த சுதந்திரத்தை எவ்வாறு கொண்டுட்டு போறாங்க, வெளியில எப்படி இருக்குது, வீதியில எப்படி இருக்குது என்கின்ற அந்த தன்மையை தான் சொல்றான். இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி சுதந்திரத்தை கொண்டு போறான், இந்த சுதந்திரம் இளைஞர்களோடு எப்படி எல்லாம் விளையாடுது தெரியுமா? கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து வாரடி, நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி, அப்புட உன் வாழ்க்கையிலே வந்து போகுண்டி, நான் அப்ப கூட ஒன்ன விட்டு ஓட மாட்டண்டி, பல்ட்டி அடிப்பண்டி உயிரை கலட்டி கொடுப்பண்டி, நீ இப்ப சொல்லு கீழே இறங்கி வந்து 100 பேரை சுலட்டி அடிப்பண்டி, ஆல் யுவர் பியூட்டி அழகு கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, நான் பேரெல்லாம் உள்ளி போட்டுன்னு வந்த சூப்பர் மேனடி. அப்படி இன்றைய இளைஞர்கள் அற்புதமாக இந்த மாதிரி போறாங்க. இந்த இளைஞருடைய நிலை மட்டுமா, நாட்டினுடைய நிலைமைகள், நாடு எப்படி போய்கிட்டு இருக்குது, இளைஞருடைய வாழ்வுகள் எப்படி போய்கிட்டு இருக்குது என்பதை தான் சொல்றான். இன்னும் என்ன போறான் இளைஞர், எப்படி போறான், வாடியம் குல்ஃபி ஐயாக்கோ நல்லா தான் வச்சுக்கணும் எடுக்கலாம் செல்ஃபி, வாடியம் குல்ஃபி ஐயாக்கோ நல்லா தான் வச்சுக்கின்னு எடுக்கலாம் செல்ஃபி, எம்மைமா பேரு தாண்டா அஞ்சலே அவன் கப்புன்னு பூந்துட்டாடா நெஞ்சிலே என்று அற்புதமாக இன்னைக்கு இளைஞர்கள் போய்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த இளைஞர்கள் இல்லாமல் இந்த பக்கத்து நாட்டுக்குள்ளே வந்து விவசாயிகள் வந்தால் அது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, நாட்டில் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலைமை வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. விவசாயினுடைய நிலைமைகள் எல்லாம் வென்றி சென்று போயிட்டு இருக்குது. அவன் எப்படி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கான், ஒன்றுக்கொன்று கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி வட்டி கடன் கட்டு முன்னே நெல்லு விளையல, ஏன் தட்டு முட்டு சாமானெல்லாம் வட்டி கடையில, ஒன்றுக்கொன்று கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி வட்டி கடன் கட்டு முன்னே நெல்லு விளையல, ஏன் தட்டு முட்டு சாமானெல்லாம் வட்டி கடையில, ஆளை உழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன், காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை, என் கடன் அடைக்க காடுகிற விளையவும் இல்லை என்று அற்புதமாக இந்த விவசாயிகளுடைய நிலையை சொல்லக்கூடிய ஒரு நிலைமைகள் தாங்க இந்த சுதந்திரத்தை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். இந்த சுதந்திரத்தில் வீட்டில் எப்படி இருக்கு, வெளியில் எப்படி இருக்கு என்கின்ற இந்த நிலைமையை பேசுவதற்காக தான் இன்னைக்கு 4 பேச்சாளர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஆற்றல் மிக்க பேச்சாளர் பெருமக்கள். ஒரு நாடு நமக்குடைய சுதந்திரத்தை நாம் அனுபவிப்பது எப்படி, வெவ்வேறான பாடல்களோடு இருக்கக்கூடிய அந்த தன்மை எப்படி என்பதை பேசுவதற்காக வீட்டில் தாங்க, வீடு தான். வீடு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அடே அப்பா அப்பா வீடு இப்போ பாரு, எங்கள் வீட்டெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடே அப்பா எங்கள் வீட்டுக்கார அம்மாலாம் கோயில் கட்டி கும்பிடணுங்க. அவங்க வந்தாங்க பாருங்கள் எங்கள் வீட்டை, இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து மாமியா மருமக சண்டை வந்ததே கிடையாது. ஏன்னு சொன்னால் அவங்க வர்ற அன்னைக்கே வீடு தனியாக பார்த்து தனிக்கூடம் போயிட்டு தான் வந்தாங்க. வீட்டில் மாமியா மதிய சண்டை இருந்ததே இல்லை. அது மட்டும் பெரிய விஷயம் இல்லைங்க. அவள் எண்ணெய் அடிக்க எண்ணெய் அவள் அடிக்க ஒரு மிகப்பெரிய ஆட்டமே நடக்குமுங்க. குடும்பம்னா அப்படி அழகாக குதூகலமாக இருக்குது. அந்த குடும்பத்துக்குள்ள சுதந்திரம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னு பேசுவதற்காக நம்முடைய சொல்லரசி என்று போகக்கூடிய கவிஞர் சுதா பாலகிருஷ்ணன் அவங்க இங்கே வந்து வீட்டிலே அப்படின்ற அணியில் பேசுவதற்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஈடு இணையாக வீடு என்னையா வீடு நாடு தான் என்கின்ற அணிகளை பேசுவதற்காக நல்லாசிரியர் எம்எஸ்பியை சேர்ந்த ஜெயராமன் ஐயா அவங்க இங்கே வந்திருக்காங்க. இவங்களுக்கு வீடு தான், வீட்டில் மட்டும் எந்த மாதிரியான சுதந்திரங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா நாடு எங்கேயா வரும் அப்படின்றதை கேட்பதற்காக நட்கவிக்கோ என்று வாரியார் சுவாமிகளால் நட்பட்டம் அருளப்பட்ட நம்முடைய
கவிஞர் நாதமணி ஐயா அவங்க இங்கே வந்திருக்காங்க. என்னையா அதுக்கு ஈடு இல்லை வெடிய வீசலையா, நான் நாடு தான் என்று ஊர் ஊராக சென்று தனக்கு நிகர் என்று பரிவடக்கூடிய நம்முடைய தமிழ் ஆசான் ஆயக்குடியைச் சேர்ந்த கணேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த அற்புதமான நிகழ்வுக்கு இசையமைப்பதற்காக ஜிடிஎன் கல்லூரியைச் சேர்ந்த ஐயா மரியதாஸ் அவர்கள் கீபோர்டு வாசிப்பதற்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஈடு இணையாக கிடைக்கக்கூடிய தபேலா வாசிப்பதற்கு என்னுடைய அருமை மாணவன், அப்படி நல்ல மாணவன், நல்ல படித்த தபேலா பரத் இங்கே வந்திருக்கான். இந்த நிகழ்வியை ஒளிபரப்பு செய்து கொண்டு இருக்கக்கூடிய குழலி மீடியா டாக்ஸ் நிறுவனத்தாருக்கும் மீண்டும் எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி, வீடுதான் அப்படி என்பது எல்லாம் இல்லாமல் முதலிலே நாடே என்கின்ற இடத்துல வெளியிலே என்கின்ற அணியில் பேசுவதற்காக ஐயா நல்லாசிரியர் ஜெயராமன் ஐயாவை அன்போடு அழைக்கின்றேன். வாங்க ஐயா, உங்களுடைய வெளியில் நீங்கள் சென்றெடுக்கின்ற அந்த சுதந்திரத்தை எல்லாம் எங்களுக்கு அன்போடு தாங்க, வாங்க. இன்றைக்கு மிக அருமையான ஒரு தலைப்பு, மக்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பது வீட்டிலா வெளியிலா என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பு. வெளியிலே என்ற ஒரு தலைப்பிலே அணியிலே நான் உங்கள் முன்பு எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். இன்றைக்கு நாடெங்கிலும் 79வது சுதந்திர திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நேரத்திலே நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளை நினைக்காமல் யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்திலே அகிம்சை முறையில் சுதந்திரத்தை வாங்கி தந்த மிகப்பெரிய பெருமை மகாத்மா காந்தியை சேரும். அதேபோல் மகாகவி பாரதியாருடைய பாடல் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஆரம்பிக்க முடியாது. இதில் ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்களா, மகாத்மா காந்தியோடு கொள்கையிலையும் கோட்பாட்டிலையும் வேறுபட்ட சுபாஷ் சந்திர போஸ் தான் அந்த காந்திக்கு மகாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்தையே கொடுத்தாரு. ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தில் எதிரும் புதிருமாக செயல்பட்ட அந்த சுபாஷ் சந்திர போஸ் தான் அந்த மகாத்மா என்கின்ற பட்டத்தையே காந்தியடிக்கு வழங்கலாரியா. அற்புதம், அருமை. அதில் பாரதியினுடைய பாடலை பாருங்க, வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். அந்த புரட்சி வரிகள் அதோட ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோருடைய பண்டமாற்று முறையை அந்த பாட்டில் அழகாக சொல்லியிருப்பார். எங்கன்னா, சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேலத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று அந்த அற்புதமான அந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா அந்த பண்டமாற்று முறை நம்முடைய வாழ்வியல் நெறிகளையும் சொன்ன ஒரு மிகப்பெரிய கவிஞன் பாரதி. அது மட்டும் இல்லை, ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை அந்த பாடலில் கொண்டு வந்த அருமை அருமை. ஆக அந்த மகாகவி பாரதியினுடைய அந்த வைர வரிகளுக்கு இணங்க இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய சுதந்திர காற்று சாதாரணமாக கிடைக்கவில்லை. சுக்கா மிளகா சுதந்திரம் அக்கா கொடுக்க கிளியே என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த தியாக பூமி என்பது எண்ணற்ற தியாகிகளாலும் அவருடைய வேர்வையினாலும் இரத்தத்தினாலும் அதில் கிடைத்தது தான் மாபெரும் சுதந்திரம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற பசங்களாம் அப்படி இல்லை, நல்லெண்ணெய் தேங்காய் விளக்கெண்ணெய் நீ எக்கேடு கட்டா எனக்கென்னு இளைஞர்கள் அலையிறாங்கன்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்குறாங்க. நடுவுறவுலே வெளியில் நீங்கள் எப்படி தெரியுறீங்க? நடுவுறவுலே அவருக்கு சுயநலத்தோடு இருக்காங்க. நடுவுறவுலே அவங்க வீட்டுக்குள்ள அதாவது கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? கிணத்து தவளை உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே என்ன நடக்குன்னே தெரியாது. நீங்களா இளங்கன்று. ஆமாம், நடுவுறவுலே வெளியில் சுற்றுறீங்க. ஆமாம், கிணத்து தவளையாக இருந்து கொண்டு சுயநலத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் அந்த எதிரணியவங்க. நாங்கள் பொது நலத்தோடு இருக்கக்கூடியவங்க. ஆமாம், சுதந்திரமாக பொது நலத்தோடு இருக்கக்கூடியவர்கள். நடுவர்களே, இந்த நம்முடைய திண்டி மாநகரம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, நீங்கள் வேலு நாச்சியாரை பற்றி சொன்னீங்க. அந்த வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தது விருப்பாட்சியை சேர்ந்த கோபால் நாயக்கர். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தன்னுடைய இருப்பிடத்தில் வைத்திருந்து மீண்டும் சிவகங்கையை மீட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறை படைத்ததுக்கு காரணம் நம்முடைய திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கர். எந்த ஒரு வியக்கக்கூடிய அளவுக்கு போர் தந்திரங்களையும் போருடைய அத்துணை நுணுக்கங்களையும் கற்றறிந்த மருது சகோதரர்களை உலகத்திற்கு அடையாளம் காட்டியதே இந்த வேலுநாச்சியனுடைய போர் முறை தானுங்க. அது மட்டும் இல்லை, நடுவில் இன்னைக்கு ஜான்சி ராணி லட்சுமி பாய்க்கு முன்பாகவே நம்ம தென்னிந்தியாவில் ஒரு பெண் ஆங்கில அரசுக்காக போராடி தன்னுடைய நாட்டை மீட்ட மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரங்க வேலுநாச்சியார் தான். அருமை அருமை. ஆக மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்த அந்த மண்
அதனால தான் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட வேலுநாச்சியார் வளாகம் என்று நம்ம இன்னைக்கு பெயர் சூட்டி இருக்கோம். ஆமா, இங்க வந்து அது மட்டும் இல்ல நடுவில் இன்னைக்கு திண்டுக்கல் என்னன்னாவே மலைக்கோட்டை. மலைக்கோட்டை மாநகரம் என்று சொல்லக்கூடிய திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த மலைக்கோட்டை வந்து மிக சாதாரணமாக இல்லை, ஒரு வரலாற்று பூமி. அது எண்ணற்ற வீரர்களுடைய இரத்த சுவடுகளை எல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சுவடு அது. அந்த வரலாறு இன்னைக்கும் அந்த அந்த மலைக்கோட்டையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் பீரங்கிகள்லாம் இன்னைக்கு அந்த சுவடுகள் பூரா இன்னைக்கு இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த மலைக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியிலிருந்து திப்பு சுல்தான்லேருந்து அதே மாதிரி வந்து ஊமத்துறையிலிருந்து எண்ணற்ற பல தியாகிகள் மற்றும் எல்லாம் வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் தான் அந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை. அது மிகப்பெரிய வரலாற்றை இன்னைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிற நிலவர்களே. இந்த சுதந்திர திருநாளில் நாம் ஒவ்வொருவரும் அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகளை வந்து போற்றி வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருநாள் தான் இன்றைய திருநாள். இன்றைக்கு அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நடுவர்களே. அது மட்டும் இல்லை நடுவர்களே, நம்முடைய திண்டுக்கலுக்கு ஒரு பெருமை இருக்குது. என்ன பெருமை? பிரியாணி சொல்லக்கூடாது, நீங்க பூட்டுன்னு சொல்லக்கூடாது. பூட்டெல்லாம் மாறி போச்சு. திண்டுக்கல்லாம் பூட்டுங்கிறதெல்லாம் மலையேறிடுச்சு. இன்னைக்கு பூரா பிரியாணி தான். இன்னைக்கு செண்டுமல்லி திண்டுக்கலுக்கு ஒரு வாரத்துல அதான் மல்லி. ஆமா, அதுவும் மாறிடுச்சு. இன்னைக்கு பூரா பிரியாணி திங்கிறக்கே பூரா எல்லாம் வர்றாங்க திண்டுக்கலுக்கு. எங்க வந்தாலும் திண்டுக்கல் கடந்து போகக்கூடிய எல்லா வண்டியும் பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு போறாங்க. திண்டுக்கல் பிரியாணி. ஆமா, அந்த அளவுக்கு வந்து வேறு என்ன அப்படின்னு கேட்டா நடுவர் அவர்களே, நம்ம திண்டுக்கல் மாநகரில் மிகச்சிறந்த ஒரு தியாகி இருந்தார் வத்தலகுண்டுல. இன்னைக்கு வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் கூட வந்து சவம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியா சொன்னீங்க, சுப்பிரமணிய சிவா. நடுவர்களே, சுப்பிரமணிய சிவா வந்து நம்முடைய மாவட்டத்துக்கு சொந்தக்காரர், வத்தலகுண்டை சேர்ந்தவர். என்னன்னா 2 கைப்படி விஷயங்களை எடுத்து மிகப்பெரிய வானஜாலத்திலே மறுக்கின்ற வெடி போல வர்ணஜாலங்களை காட்டக்கூடிய பல்சுவை வித்தகரியா. ஆமா நடுவர்களே, சுப்பிரமணிய சிவாவும் பாரதியாரும் அதே போல் வாவு சிதம்பரனார், இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நண்பர்கள். இந்த தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தீயை வந்து வெளிக்கொண்டு வந்தவங்க. பிரிட்டிஷ்காரர்களே பார்த்து வியத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் இந்த 3 பேரும். நடுவர்களே, ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். நான் சென்னையில் வந்து மாபெரும் அந்த மெரினா கடற்கரையில் அந்த மக்களை திரட்டி சுதந்திர போராட்டத்துடைய கருத்துக்களை வந்து சொல்லணும். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆங்கில அரசு வந்து அதுக்கு தடை போட்டிருந்தது. ஆக என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், சுப்பிரமணிய சிவா என்ன செய்வாரா அப்படின்னு கேட்டால், அந்த மெரினா கடற்கரைக்கு சென்று ஒரு மர பெஞ்சில் ஏறி நின்று மகாகவி பாரதியினுடைய பாடலை ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தோடு வந்து பாடுவாராம். அந்த பாடலை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து ஒன்று கூடுவாங்களாம். கூட்டம் பூரா ஒன்று சேர்ந்த பிறகு வாவு சிதம்பரனார் அவர்களும் பாரதியாரும் அங்கே இருக்க சுப்பிரமணிய சிவா அந்த பெஞ்சு மேலே ஏறி நின்று மிகப்பெரிய ஒரு வீர உரையை ஆற்றி அப்படி மக்கள் மத்தியிலே சுதந்திர அனலையும் சுதந்திர தீயும் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு மண் இந்த மண். அதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த திண்டுக்கல்ல பிறந்ததுக்காகவே நீங்க ஒரு மிகப்பெரிய பெருமை கொள்ளணும். உண்மை நம்ம அனைவருக்குமே பெருமை. சுப்பிரமணிய சிவாவினுடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியவதே அந்த பெருமை நம்முடைய தலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய கிரீடமாக. ஆமாம், இன்றைய இளைஞர்களுக்கு வந்து அது தெரிவதில்லை. சுதந்திரத்தை பற்றி வந்து இன்றைக்கி வந்து சுதந்திர காற்றை இன்றைக்கி நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பல தியாகிகளுடைய வேர்வையும் ரத்தமும் என்பது இன்றைய இளைஞர்களுக்கு வந்து தெரிவதில்லை. ஆக விடுதலையினுடைய கஷ்டத்தை வந்து அன்றைக்கி அருமையான ஒரு பாட்டு ஒன்று வச்சுருந்தான் பாருங்க. அது விடுதலையை பற்றி, அதான் எப்போ வந்து விடுதலை வேணும், எதற்காக விடுதலை வேணுங்கிற ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அது ஒரு பாடல் வரி பாருங்க. நம்மை அடிமை என்று விளக்கவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே. அது ஒரு அருமையான ஒரு வரி பாருங்க. அழகு. கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாடும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை என்று
விடுதலைக்காக வந்து பாடப்பட்ட மிகப்பெரிய வரிகள் உள்ளது. உலகமே ஒன்று என்று கண்ணதாசன் எழுதிய அற்புதமான பாடல் யாது. அந்த விடுதலை ஏன் வேணும் அப்படிங்கிறது. விடுதலை உலகமே 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 அடிமை என்ற அந்த ஒரு சொல் ஒழிய வேண்டும் என்று அழகாக பாடி அற்புதம். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய 150 கோடி மக்களும் சேர்ந்து இன்னைக்கு சுதந்திர காற்றத்தை சுவாசிக்கிறோம் அப்படின்னா அந்த விடுதலை தான் காரணம். அப்ப அந்த விடுதலை வாங்கி தந்த தியாகிகளை இந்த நேரத்தில் நம்ம வந்து போற்றி வணங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு அரசியலமைப்பு வந்து சொல்லுகின்ற பொழுது அரசியலுடைய நம்முடைய தந்தை என்று சொல்லக்கூடிய டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்த நேரத்தில் நினைவு சொல்லணும். ஏன்னா உலகமே வேற்றக்கூடிய அந்த அரசியலமைப்பை எழுதி தந்தவர் தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் நாம் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம சுதந்திரமாக பேசக்கூடிய உரிமை, கல்வி கற்கக்கூடிய உரிமை, உலகம் இந்தியா முழுவதும் சென்று வந்து பயிலக்கூடிய ஒரு உரிமை, மதம் சார்ந்த ஒரு உரிமை, அது மாதிரி சங்கங்கள் வைத்துக்கொள்வதற்கான உரிமை, அமைதியான முறையில் போராட்டங்கள் நடத்துவதற்குரிய உரிமை, இது எல்லாமே நம்ம வந்து சுதந்திர அந்த அரசியலமைப்பு நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத ஒரு பரிசாக இன்றைக்கு நாம் வந்து நினைக்கிறோம் நடுவர்களே. அது மட்டும் இல்லை நடுவர்களே, இன்றைக்கு சுதந்திரம் வந்து வீட்டிலா வெளியிலா என்பது வந்து வீட்டில் அப்படிங்கிறது வந்து சுயநலம், தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு அப்படிங்கிறது. இப்போ வீட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, நிறைவா வீட்டில் நீங்கள் பார்க்குறீங்க சாப்பாடு வந்து சாப்பிடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய மட்டும்தான் சாப்பிட முடியும். அதே இது நீங்கள் வந்து ஒரு விருந்து படைத்தீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும்? எல்லாருமே வந்து ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அந்த விருந்தில் பங்கேற்று அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி அடைய முடியும். ஆக தான் மட்டும் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியது வந்து ஒரு சுயநலத்தோடு இருக்கக்கூடியது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சமூகத்துடைய வளர்ச்சிக்காகவும் சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக வந்து பாடுபட்டவங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் வந்து போராடினால தான் மகாத்மா காந்தியும் அது மாதிரி நேருஜியும் இன்றும் பல சுதந்திர போட்ட தியாகிகளை இன்றைக்கு நம்ம வந்து வரலாற்றில் வந்து இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களாம் வீட்டிலேருந்து வெளியில் வந்து போராடினதுக்காக தான். வீட்டுக்குள்ளே இருந்திருந்தால் இந்த பேரும் புகழும் வந்து கிடச்சிருக்காது. ஆக இந்த இனிய சுதந்திர தின திருநாளில் உண்மையிலே மக்களுடைய சுதந்திரத்தை அனுப்பியது எங்கே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாட்டில் தான், வெளியில் தான் என்று ஒரு அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கும்படி நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையா, அற்புதமாக வெளியிலே என்ற அன்னைக்கு அடிமை சேர்த்திருக்காரு. என்னையா வெளியில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோடு குஞ்சக்கூடிய அந்த குதூகலம், அந்த குழந்தைகளோடு அப்படியே போய்கிட்டு அப்படியே அடித்து விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு, அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த மரபுகளுடைய தன்மைகள் எல்லாம் மறந்துட்டு வெளியிலே வெளியிலே என்று கத்திக்கிட்டு இருக்காரு. இவர் யாருங்க என்று கேட்பதற்காக அன்பு கவிஞர் சுதா பாலகிருஷ்ணன் அவங்க வாங்க. மொழி அல்ல தமிழ் நம் மூச்சின் முகவரி என்ற இணையின்ற அன்னை தமிழாம் கன்னித்தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். நடுவரே, நடுநிலை உங்கள் நெறி, நியாயம் உங்கள் மொழி. மணிநொய்தி சோழனே, வணங்குகின்றேன் உம்மை. அலைகடல் என ஆர்ப்பரித்து காத்திருக்கும் ஓரணியினரே, அனல் தெரிக்க வாதிட்டாலும் உங்கள் அகமோ எங்கள் அணி சேரவே துடிக்கும் எதிரணியினரே, வணக்கம். நம் பட்டிமன்ற தலைப்பு மக்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பது வீட்டிலா அல்லது வெளியிலா. எனக்கு முன்னாடி வந்து எதிரணி தலைவர் பேசினாங்க. எதுக்கு தான் அந்த முக்கு முக்கிட்டு போனாருன்னு தெரியல. இருங்க, அவர் வாடி முக்குறாரு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் வந்து கடைசி வரைக்கும் வெளியில் என்ன சுதந்திரத்தை அனுபவிச்சாருன்னே சொல்லவே இல்லை. அவர் ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து இப்போ சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டுக்காரமா சொல்லி அனுப்பிச்சிருக்குமோ? இருக்கும் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இருக்காங்க. நடுவரே, இன்று நாம் பட்டிமன்ற தலைப்பு மக்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பது வீட்டிலா வெளியிலா. ஓகே, நான் வீட்டிலே என்ற தலைப்பில் தான் பேச போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடு அப்படிங்கிறது 4 சுவரா? 4 சுவரா தலைவரே? 4 சுவருக்குள்ள இருப்பது வீடு இல்லை. பல பேர் நாட்டையே வீட்டாக பார்த்துக்கிறாங்க. உறவுகளால் கட்டமைக்கப்பட்டது தான் வீடு. உறவுகளால் கட்டமைக்கப்பட்டது தான் வீடு. இதைத்தான் அழகான வரியில சொல்லுவாங்க. கோவில் கொஞ்சம் போர் அடித்தால் தெய்வம் வந்து வாழும் வீடு அப்படின்னு ஒரு அழகான பாடல் வரி இருக்கு. இப்போ நீங்க உடனே பாடிப்பீங்க, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்ற பாடலை. அது வந்து ரொம்ப இதாக வீடுமா. ஆனால் அதை விட ஒரு பெரிய வீடு இருக்குது. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் வாழ்க. இப்போ நீங்க எங்க வீட்டுக்காக தான் பேசுறீங்கன்றத மறந்துடாதீங்க. ஆமா, சில இவங்க வேணா எதிரணிக்காரவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, நான் வெளியில போய் சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. நான் கேட்குறேன், வீட்டை விட்டு வெளியில போயிட்டவங்கள என்ன சொல்லுவாங்க? துறவி தானே.
வீட்டை விட்டு வெளியே போனா 4 நடக்கலாம். துறவி தானே. துறவி. அதே போல தன் தேசத்தை விட்டு பல தேசம் சுத்துறவங்கள பரதேசின்னு தானே சொல்றாங்க. பரம்தேசி. பரம்தேசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்லல, நீங்க வெளியில சுதந்திரம் கிடைக்குதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த வெளியிடை சுதந்திரம் கொடுக்கக்கூடிய அடையாள பெயர்கள். வேற ஒண்ணும் இல்லம்மா, அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா வீட்டுக்காரமோட ஒரு 2 மிஸ்டேக்கள் வந்திருக்கு, அதனால அவர் கொஞ்சம் குழம்பிட்டாரு. அதுக்கும் வரேன். நீங்க மக்கள் அப்படின்னு உடனே உங்க வயசுல இருக்கவங்க பத்தியே பேசக்கூடாது. உங்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்கு, அது மட்டும் கிடைக்கலன்னு பேசக்கூடாது. இப்போ நம்ம வந்து குழந்தைகள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, காதலர்கள் இருக்காங்க, குடியானவர்கள் இருக்காங்க, பணிக்கு செல்றவங்கலாம் இருக்காங்க. இப்படி பலதரப்பட்டவங்களோட சுதந்திரத்தை பேசாம நீங்க இதை மட்டுமே தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியல. இப்போ நம்ம குழந்தை எடுத்துக்கோம், வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி, இதெல்லாம் நீங்க தான் பாடணும். இந்நேரம் பாடல, சரி ஓகே விடுங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி படிக்கலாமா? எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தாலாட்டு, குழந்தைகளுக்கு வீட்டில் அற்புதமா தாலாட்டு பாடுவாங்க. அந்த தாலாட்டுல அவருக்கு நெறிகளையும் வாழ்க்கையினுடைய அர்த்தங்களையும் சொல்லி பாடுவாங்க. அந்த பாட்டுல கூட எப்படி தெரியுமா சொன்னாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவர் தீயவனாவர் அன்னை வளர்ப்பதிலே இப்ப எங்க மேல ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. ஓகே, குழந்தைகளை கேட்டீங்கன்னா வீட்டில் விளையாடவே விட மாட்டாங்க, எங்களுக்கு வெளியில போனாதான் சுதந்திரம் கிடைக்குதுன்னு குழந்தை சொல்லும். இப்ப நான் கேட்கிறேன், பெண் குழந்தைக்கு வெளியில பாதுகாப்பு இருக்கா? பெண் குழந்தையை விடுங்க, ஆண் குழந்தைக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கா? இதை தான் அந்த காலத்தில் பாடுனாங்க. கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும், கொஞ்சி கொஞ்சி பேசி கொஞ்சி. இதிலே பாருங்க, இன்னைக்கு அந்த வலை சமூக வலைதளமாக மாறி நம்ம வீட்டுக்குள்ள வைஃபை வழியாக கூட வந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்மளுடைய சுதந்திரத்தை நீங்க வெளியில அனுபவிச்சேன்றீங்க. வீட்டுக்குள்ள இருக்க குழந்தைகள் சுதந்திரம் பறி போனது உங்களுக்கு தெரியுமா? சரி, பள்ளிக்கு போற குழந்தைகள் சுதந்திரம் பறி போறது அவங்க கேட்கல, அவங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய பர்ஸ்ல இருக்கிறது பூரா பறி போறத பத்தி தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் சொல்றேன் கேளுங்க, பள்ளிக்கு போற பிள்ளைகள்கிட்ட கேட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தை என்ன சொல்லும், பள்ளிக்கூடத்துல நாங்க பாடம் படிச்சதில்ல, நட்பை படிச்சோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நட்பை தான் ரொம்ப அளவுக்கு அதிகமா. ஏன்னா வெளியில எனக்கு கிடைச்ச சுதந்திரம்னு அவங்க எதை சொல்லுவாங்கன்னா நண்பர்களை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டில் கூட என்னால் எதையும் கருத்தா சொல்ல முடியாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நான் எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பெண்கள் கூட சொல்லுவாங்க, தோளா தோளா தோல் கொடு தோளா அப்படின்ற பாடல்கள் கூட ஆண் பெண்ணுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அழகான நட்புகளை வந்து வெளிப்படுத்தக்கூடியதான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னைக்கு ஒரு தோழன் வெளியில தான் உங்களுக்கு கிடைச்சான், அதனால அது வெளியில கிடைச்ச சுதந்திரம் நீங்கள் சொன்னால் கூட அவன் என்னைக்கு வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வச்சானோ அன்னைக்கு அவன் உறவினன் ஆயிட்டான். ஸோ இனிமேலும் அவனை வந்து நீங்கள் என்ன சொல்ல முடியாது, வெளியில கிடைச்ச சுதந்திரம் அதனால அவன் அங்கே இருந்தான் அதனால அதில் தான் கிடைச்சான்லாம் இனிமேல் நண்பனையும் கொண்டு போய் வெளியில் சேர்த்துறாதீங்க. அதனால தான் எப்போவுமே சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடாய் முடியும்னு. குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே உன்னுடைய நண்பர்கள் மேலே கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க மட்டும் உங்களை பார்த்து நண்பனை பார்த்து உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் வந்து அடுத்த நண்பனே இல்லை, அந்த குழந்தை வந்து அந்த வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினர் ஆயிடுவான். நல்லா யோசிச்சு பாருங்கள், எங்கள் அம்மா வைக்கிற சாப்பாடு அதில் அவனுக்கும் பங்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கணவனால் கூட மனைவியோட அன்பை முழுசாக வாங்கிட முடியாது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே சாப்பாடு, அந்த சாப்பாடு அந்த தட்டில் போட்டுட்டு அந்த மனைவி சொல்லும்போது என்னைய நீங்கள் சாப்பிடுங்க, என்னைய அங்கே கேட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் அப்ப நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிறத தான் அவங்க கேட்குறாங்க. இங்கே நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், குழந்தை வந்து ஒரு நண்பனை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் வச்சுக்கோங்க, இங்கே வந்து கற்பூரத்தை கூட காற்றுல விட்டால் தான் கரைஞ்சி போயிடும். ஆனால் ஒரு நண்பனை பார்த்து நீ ஒரு அயலான் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிமிஷமே அவன் உருகி போயிடுவான், கரைஞ்சி போயிடுவான். ஏன்னா நம்மளோட துன்பத்தில் அவன் இணையானவன், அது மட்டும் இல்லாமல் இன்பத்துக்கு துணையானவன். அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் வெளியில தான் கிடைச்சாங்க, அதனால் வெளியில தான் சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நான் ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டே வந்துடுறேன். குழந்தைய பேசிட்டேன், அடுத்து பள்ளி மாணவர்களை பேசிட்டேன், அதில் கிடைச்ச நட்பை பற்றி பேசிட்டேன். இப்போ நம்ம காதலர்களை பற்றி பேசுகிறோம். காதலர்களுக்கும் வெளியில தான் சுதந்திரம் இருக்குது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க. எதனால் சொல்லுவாங்க அப்படின்னா, எட்டி எட்டி பார்ப்பாங்க, ஏங்கி ஏங்கி நிற்பாங்க, ஏரிக்கரை ஓரத்தில் காத்திருப்பாங்க. ஸோ நல்லா பாருங்கள், கேட்கவே குறுகுறுன்னு இருக்குல்ல, மனசுக்குள்ளே ஆசையாக இருக்கும். அப்படியே எட்டி எட்டி பார்க்குறான், ஏங்கி ஏங்கி பார்க்குறான், ஆத்தங்கரையிலலாம் நம்ம சந்திக்கிறான், அது ஒரு சுதந்திரம். அதனால் காதலர்கள் வெளியில் ஓடலாம், சுதந்திரத்தை அடையலாம் அப்படிலாம் அவங்க பேசுவாங்க. ஆனால் நான் கேட்குறேன், ஒருவேளை அந்த சுதந்திரம் தப்பாக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷம்
என்ன கேட்பாங்க இந்த உலகம்? முகத்தை தந்தவன் முகவரி ஏதோ, விதையின் கதையே விடுகதையோ, முத்து சிற்பியில் முத்தம் சிந்திய முகிலை தெரியாதோ. நாளைக்கு குழந்தைய பார்த்து கேட்பான், உன் வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா யாரு அப்படின்னு. அவங்கள மட்டும் இல்லை, எல்லாமே தப்பாக பேசிடுவாங்க. ஸோ வெளியில் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது, அது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அது நல்லா இருக்குதா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். அதே உனக்கு தைரியம் இருந்தா உன் வீட்டுக்குள்ளே அந்த காதலை நீ கொண்டுட்டு வந்து நீ வீட்டில் இருக்கவங்களுடைய அனுமதியை வாங்கிட்டேனா அப்போ பாடுங்க சார், அந்த பாட்டை பாடுங்க. இப்போ அந்த ஆண் பாடலாம்ல, என்ன பாடலாம்? வைகாசி மாசத்துல பாடுங்க. வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு 2 வாழை மரம் கட்ட போறேன்டி. இதை விட இன்னொரு பாட்டு இருக்குதுமா நினைக்கலாம். நாங்க பெண்கள் பாடுவோம். ஆடியில செய்தி சொல்லி ஆவணிகள் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவர் தான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவர் தான். இது நல்லா இல்லையா? என் வீட்டுக்குள்ள அந்த சுதந்திரம் வரலையா? அந்த இன்பத்தை நான் அனுபவிக்கலையா? அப்போ இங்கே பாருங்கள், குழந்தைகளுக்கான சுதந்திரம் என்னன்னு நினைக்கிறாங்க அதையும் நான் சொல்லிட்டேன். பள்ளி மாணவர்களை முடிச்சுட்டேன். இன்னைக்கு காதலர்களை தாண்டி இன்னைக்கு குடிமகன்களை விடக்கூடாது. குடிமகனை பாட்டு பாடுங்க. குடிமகனே அந்த பாட்டு பழைய பாட்டுமா, பெரும் குடிமகனே இப்படி பாடிட்டு வெளியில போய் சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி ஆடுங்க. பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்து பாடி பொட்டத்துல வெளியே கூப்பிடுங்க. அப்படி உங்க சுதந்திரம் என்ன ஆகும்? உங்களை கொண்டு ஜெயிலில் வச்சிடும். am I right? ஸோ நீங்கள் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்றக்கா வெளியில் போய் ஆடி பாடி குடிச்சு நீங்கள் கும்மாளம் போட்டிங்கன்னா அடுத்து நியூசன்ஸ் கேஸில் உள்ளே போயிடுவீங்க. அதே உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் மனைவியை குடிச்சிட்டு நீங்கள் அடிச்சிட்டு இருந்தால் கூட பக்கத்தில் இருக்க ஒருத்தர் உள்ளே வர மாட்டாங்க, உங்கள் சுதந்திரத்துக்குள்ளே தலையிட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும், அதுக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாகரிகத்தை கடைப்பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு செல்பவர்களுக்கெல்லாம் இன்னும் அடுத்து கடைசி அவங்க தான். நம்ம எதிரணி தலைவர் பேசும்போது சொன்னார், எனக்கு வெளியில் சுதந்திரம் இருக்குது, போராட சுதந்திரம் இருக்குது, வாதாட சுதந்திரம் இருக்குது, எல்லா சுதந்திரமும் இருக்குன்னு சொன்னார். ஓகே, இப்போ நான் கேட்குறேன், காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையங்காலும் தானே மிச்சம் அப்படின்னு நம்ம எல்லாருமே எவ்வளவோ சம்பாதிக்கிறோம். ஆனால் நாம் உழைக்கிற உழைப்புக்கான ஊதியத்தை இது வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கோமா? அதுக்கான உரிமைகள் இன்றைக்கி யாராவது பேசப்படுதா? சரி, அதெல்லாம் விட்டுதல்லுங்க. இவர் சொன்னார் பேச்சு உரிமை எனக்கு இருக்குன்னு. வேலை பார்க்குற இடத்துக்கு இவரை விட்டுருவோம், அவரையே சொல்லுவோம். நடுவரே, நாளைக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறீங்க, போயிட்டு என்ன சொல்கிறீங்க? சொல்லுவோம். என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் செய்யாத தப்புக்கு அந்த வாள் இல்லாத வங்குரங்க என்ன வள்ளுவல்லுன்னு விழுந்துச்சு நீங்கள் சொல்லணும். பணியிடத்தில் உங்களுக்கு தான் கருத்து சுதந்திரம் இருக்கே, நீங்கள் சொல்லுவீங்க. சொன்ன உடனே என்ன ஆகும்? நாளைக்கு உங்களுக்கு கருத்து இருக்கும், உங்கள் கருத்தும் இருக்கும், உங்களுக்கு சுதந்திரமும் இருக்கும், ஆனால் பணி இருக்காது. இல்லை பணி இருக்காது. ஸோ ஓகேவா? இதுதான். அதனால இதே வந்து உங்கள் வீட்டில் போய் சொல்லி பாருங்களேன். அடுத்த நிமிஷம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரத்தையும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஒன்று சொல்லுவாங்க, காய்ச்ச மரத்தில் தான் கல்லடி விழுகும், ஸோ நீ உனக்கு பார்த்து போறாமப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை தேத்தி ஆற்றி அனுப்புவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த விமர்சனங்களை எல்லாம் மரம் வந்து ஒரு முத்தத்தின் முத்திரைகளாக பதிச்சது மாதிரி நாம் என்ன பண்ணிக்குவோம்? அதை ஏற்றுக்கிட்டு இந்த பணியிடை சூழலில் இருக்கக்கூடிய ஒரு கேவலமான விமர்சனங்களை சிரிச்சுக்கிட்டே கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே யார் கொடுத்தது? வீடு தான் சார் கொடுத்துச்சு. குழந்தைக்கான பாதுகாப்பு வீடு கொடுத்தது, மகனுடைய கூடா நட்பை தடுத்தது வீடு கொடுத்தது, அவனுடைய அனைத்து சுதந்திரத்தையும் பாதுகாக்கிறது வீடு கொடுத்தது. இப்படி எல்லாமே. இதை நிறைவாக ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்க நினைக்கிறேன். நடுவர் அவர்களை வணக்கமுங்க, நாங்கள் வந்தாச்சு களத்திலங்க. நடுவர் அவர்களை வணக்கமுங்க, நாங்கள் வந்தாச்சு களத்திலங்க. வெளியே சுதந்திரம் வெறும் பில்டப்பு, வெளியே சுதந்திரம் வெறும் பில்டப்பு, வீட்டில் நாங்கள் தாங்க கெத்து, வீட்டில் நாங்கள் தாங்க கெத்து. போனால் எஸ்ஆர் பாட்டு, வீட்டுக்கு வந்தால் நான் தான் பாஸு. ஆஃபீஸ் போனால் எஸ்ஆர் பாட்டு, வீட்டுக்கு போனால் நான் தான் பாஸு. ஹோட்டல் போனால் ஸ்பூனு, ஹோட்டல் போனால் ஸ்பூனு, வீட்டில் நான் ஹோட்டல்ஸ் போனால் ஸ்பூன் வச்சு, வீட்டுக்கு வந்தால் கை வச்சு. மேக்கப் இல்லை, டையும் இல்லை, நைட்டி கைலி ட்ராக்கில் நான் கெத்து. மேக்கப் இல்லை, டையும் இல்லை, நைட்டி கைலி ட்ராக்கில் நான் கெத்து. தலை சீவாம கத்துவோம், பிடிச்ச பாட்டை கத்துவோம், தலை சீவாம சுற்றுவோம், பிடிச்ச பாட்டை கத்துவோம். வீட்டில் நினச்ச இடத்துல படுத்துக்கிட்டு அலும்பத்தானை கூட்டுவோம், வீட்டில் நினச்ச இடத்துல படுத்துக்கிட்டு அலும்பத்தானை கூட்டுவோம். இதை எதிர்த்து கேட்க எவன் வந்தாலும் வாயிலேயே குத்துவோம். வேலைக்கு ஒரு முகமூடி, வீதிக்கு ஒரு முகமூடி, அது இங்கே இல்லை தோழி. வெளியே உள்ள உலகம் எல்லாம் வீதிகள் நிறைந்த சிறைக்கூடம், வெளியே உள்ள உலகம் எல்லாம் விதிகள் நிறைந்த சிறைக்கூடம். வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டால் அதுவே எங்கள் ராஜாங்கம், வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டால் அதுவே எங்கள் சுதந்திர ராஜாங்கம். நடுவர் அவர்களே, சுதந்திரம் என்பது கதவுக்கு வெளியே கிடைக்கும் காற்றா? இல்லை. அல்லது கதவை தாண்டாமலே நம் நெஞ்சம் சுவாசிக்கும் உயிர் மூச்சா? உயிர் மூச்சு. இப்பவே தீர்ப்பு கொடுத்துட்டாரு. நன்றி, வணக்கம். சுதந்திரம் என்பது உயிர் மூச்சு. நாம்
வீட்டிலே சுதந்திர காற்றை சுவாசிக்க ஒரு அற்புதமான தன்னுடைய சொந்த காற்றை கொடுத்த அந்த முன்னோர்களுடைய வீட்டில் தான் சுதந்திரம். குழந்தைகளோடு கொஞ்சம் விளையாடுவது, அந்த முதியோர்களோடு பெற்றோர்களோடு இருப்பது, தாத்தா பாட்டியோடு அந்த புரண்டு விளையாடுவது என்கின்ற அருமையான சிந்தனைகளை வீட்டில் தான் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. வெளியில் கிடைக்குமா? அழகாக கேட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. இன்னும் விஷயம் பார்த்தோம்னா, ஒரு வீட்டில் சுதந்திரம் அப்படிங்கிறத விட நம்முடைய வீடுகள் நமக்கு சுதந்திரத்தை நிறைய கொடுத்துருக்கிறது என்பது தான் உண்மை. அப்படின்னு இல்லை, வெளியில் தாங்க. வெளியில் இருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் வீடுங்கிறீங்க. வீடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்பதற்காகவே ஆயக்குடியிலிருந்து வந்திருக்காரு கணேசன் ஐயா. வாங்க. மக்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பது வெளியிலே என்கின்ற அணியின் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வான்புகள் கொண்ட வள்ளுவர் அவர்கள் ஒரு குறளில் முதல் சொல்லியிருப்பார், நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாடா வளர்ந்தரு நாடு என்றிருக்கிறார். ஒரு நாடு என்பது நாம் செயற்கையாக வளத்தை பெறுவது அது நாடல்ல, இயற்கையாகவே அந்த நாட்டினுடைய எல்லா வளங்களும், அதாவது மலை வளங்கள், மர வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், இவை யாவும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாடுதான் அது சிறந்த நாடு என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட அந்த சிறந்த நாட்டுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்காக மிகப்பெரிய ஒரு கவிஞன் மருதகாசி அவர்கள் பாடுங்க ஒரு பாட்டில் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில். உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி. அருமையா நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி சகோதரி அவர்கள் பேசினார்கள், மக்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பது வீட்டில்தான் என்று சொன்னார்கள். அதாவது மனைவி, மக்கள் மற்றும் சுற்றுவட்டம் உற்றார் உறவினர்கள் இவர்களை பற்றியே பேசினார்கள். இப்படி நம்ம வீட்டை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம நாட்டை பற்றி நாம் பேசவே முடியாது. வீட்டுக்குள்ளே மட்டும் இருந்தால் எந்த ஒரு செய்கையும் நிச்சயமாக சுதந்திரம் கிடைக்காது. அதையே தான் பாருங்க, அவங்க கவிஞரே அவர் சொல்லியிருக்கார், கவியரசர் கண்ணதாசன். கூரங்காயிருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதும் இல்லை, குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் சிறிதும் இல்லை. ஆசையில் பாசம் காதலில் விழுந்தான், அமைதியை காணவில்லை. அலைந்தான் தவித்தான் துடித்தான் மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே. பார்த்தீங்களா, மனிதனை ஆண்டவன் படைத்தியா, புரியுதா? ஆனால் குடும்பத்தில் சிக்கி அவன் மிகவும் துன்பத்திற்கு ஆளானான். இந்த குடும்பத்தை ஆண்டவனையே கேள்வி கேட்கக்கூடிய இந்த சுதந்திரம் வீதிக்கு வந்தா தானியா வெளியில? ஆவங்க வெளியில தெரியாம கிடைக்குது, வீட்டுக்குள்ள இருந்தா கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. அந்த காலத்துல வீட்டுக்குள்ள இருந்ததுனாலதான் ஒவ்வொரு வீட்லயும் 12 பிள்ளைகள் 12 பிள்ளைகளை பத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியும் நடுபவர்களே. ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல. சுதந்திரத்துக்காக சொல்றான் பாருங்க, ஒரு கவிஞர்கள் மிக அழகாக சொல்லியிருப்பார். இந்த நாட்டினில் எத்தனை தலைவர்கள் வாழ்ந்தார் எண்ணுங்கள், நம் தாய் நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்களை இந்நாளில் எண்ணுங்கள். இந்த நாட்டினில் எத்தனை தலைவர்கள் வாழ்ந்தார் எண்ணுங்கள், நம் தாய் நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்களை நினைங்கள். துயர் கடல் நீரில் தத்தளிக்கும் காகிதத்தின் ஓடம்,
நம் தாய் நாடு விலங்கோடு பணிந்து சென்ற நேரம் வெள்ளை நரி கூட்டம் ஒன்று சீர்குலைத்த போது சிறகொடிந்து சிறையினிலே அழுதால் தமிழ் மாது பேனாமுனையை போர்வாளாக்கி எண்ணத்தையாவும் கவசங்களாக்கி சென்றாரே அங்கு அறியாமீனை அகற்றிட வேண்டி உறங்கி கிடக்கும் உண்மையை நமக்கு சொன்னார்களே இந்த நாட்டினில் எத்தனை தலைவர்கள் வாழ்ந்தார் என்னுங்கள் நம் தாய் நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்கள் நினையுங்கள் அதை விட்டு போட்டு வீடு வீடு வீடுண்டு எப்ப பார்த்தாலும் குழந்தைகள் குட்டிகள் உற்றார்கள் உறவினர்கள் என்று நல்லதொரு குடும்ப பல்கலைக்கழகம் என்று பாடினார்கள் என்ன நல்லதொரு குடும்ப பல்கலைக்கழகம் வீட்டை விட்டு வெளியே வா கவிஞர் சொல்ற வீட்டை விட்டு வெளியே வந்தால் அங்கு நாளும் நடக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே மிக அருமையாக கவிஞர் வாழ்வில் சொல்லியிருப்பார்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம் அந்த நாளும் என்னது நல்லது கெட்டது நண்பர்கள் நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் எல்லாமே வெளியில நாம் சந்தித்தோம்டா நிச்சயமாக நம்ம அந்த நல்ல சுதந்திரத்தை நாம் அடைய முடியும் இப்போ நண்பர்கள் சேர்ந்து நம்ம சின்ன சின்ன சுற்றுலாவுக்கு நாம் போயிடுவோம் சுற்றுலா செல்வதும் அதுவும் ஒரு சுதந்திரத்தான் அதுக்காக கவிஞன் அதுலேயும் சொல்லாம ஒரு உலகம் அழகு காளைகளின் சூரங்கம் பருவச்சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவாண்டும் காதலே தேடிவா அவங்களதே காதல் இதெல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு இளைஞன் சொல்லுகிறான் நான் நாட்டை பற்றி சொல்றான் பாருங்க சொல்லும் பொழுது இந்த நாடு என்ன நாடு இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதையே கவிஞர் சொல்லிக்கலாம் பாருங்க நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமென புரிந்தேன் இன்று நாளும் பொழுதும் வாழும் வகையில் நினைத்திடு என் தோழா நினைத்து செயல்படு என் தோழா உடனே செயல்படு என் தோழா நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு நீ நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்கிற அதை முத சிந்திச்சால் இந்த கேள்வி வராது ஆனால் அப்படி ஒவ்வொருவரும் நாட்டுக்காகத்தான் சுதந்திரத்துக்காக ஒவ்வொருவரும் தியாகிகளும் பாடுபட்டு இருக்கிறார்கள் சொல்ல போனா விவேகானந்தர் அவர்கள் வீட்டில் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் இந்த நாட்டுக்கு தெரிந்திருக்காது நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் வீட்டிலே இருந்ததுனால் நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது இது எதற்கு முன்னாடி எங்கள் அணித்தலைவர்கள் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது அதை சொன்னா தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அச்சத்தோடு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப அச்சத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அச்சத்தோடு நம்ம வாழக்கூடாது நாட்டுக்காக அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டியது அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா நடுவர் அவர்களே வீடு 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 என்று பேசினார்கள் இப்போ நம்ம நிறைய பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்து வீட்டுக்குள்ளே 4 சுவத்துக்குள்ளே உட்காந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க வீட்டில் திண்ணையை கட்டியிருக்கிறாங்க திண்ணையை கட்டி உட்காந்து நாம் அது இப்படி இது இப்படி என்று பேசிட்டு இருந்தோம்னா இந்த நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கி சொன்னா பாருங்க கவிஞன் வீடெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி சோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும் வீடெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி சோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும் சுதந்திரம் என்ன செய்யும் சொல்லாதே யாரும் கேட்டாலும் எல்லோரும் தாங்க மாட்டார் மிக அருமையாக உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க வெளியில சுதந்திரம் எப்படி இருக்குன்னு இவ்வளவு சந்தோஷமா எல்லாவற்றையும் அழகா எடுக்கிறீங்களா அப்ப சுதந்திரம் இருக்குல்ல ஆமாங்க சொல்லுங்க வெளியில சுதந்திரம் இருக்கு
நிச்சயமாக சுதந்திரம் அருமை, இருக்கு அருமை. நடுவர்களே. இந்த சுதந்திரத்தை பற்றி நாம் பேசும்பொழுது வீரமாண்டிய கட்டபொம்மனை பற்றி நாம் கண்டிப்பாக இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். நிறைவா, ஏனென்றால் நிறைவா. இப்பொழுது நாம் கொண்டாடக்கூடிய இந்த சுதந்திர தினம் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நான் முதல் சொல்லவில்லை, அதனால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன். 79வது எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிறைவாக. வெள்ளையிடம் பேசினார். நாத்து நட்டாயா, நடவு நட்டாயா, அன்று கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, மாமானா மச்சானா மானம் கட்டவனை, சீ யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி, வரி வட்டி. இப்படி நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக அன்னைக்கு ஒவ்வொருவரும் இந்த நாட்டுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் வீடு 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 என்று சொன்னால் நாட்டை யார் காப்பது? அன்றைக்கு சொல்லியிருக்கிறார், இந்த நாட்டுக்காக சத்தியம் எடுத்து ஒவ்வொருவருமே நாம் இந்த நாட்டுக்காக பாடுபட வேண்டும் என்று கவிஞன் பாடியிருக்கிறான் பாருங்க. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடாம், தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடாம், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடாம், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடாம், தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடாம், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நடுவர் அவர்களே, இப்படி நாம் செல்லும் பொழுது நாம் அந்த நாட்டுக்காக சொல்லும் பொழுது பல இன்னல்கள் வரும், பல துன்பங்கள் வரும். அதே தான் இந்த பாட்டில் சொல்லிக்கிறான் பாருங்க. எத்தனையோ மேடு வெள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, எத்தனையோ மேடு வெள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. இப்படி அழகாக பாடியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் நாட்டுக்காக. அந்த நாட்டுக்காகன்றது அந்த அனுபவிக்கக்கூடிய சுதந்திரம் என்றால் நாம் வெளியில வரணும், வீட்டை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்தாத்தே நிச்சயமாக நாம் அந்த சுதந்திரத்தை அடைய முடியும். இறுதியாக ஒரு சொல்றான் பாருங்க, அதாவது நாம் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு இனியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது, தென்னாட்டிலே பன்னீரும் பொன்னீரும் விளையாடுது, மூன்று தமிழ் தோன்றும் இடம் எங்கள் நாடு, நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு இனியது, இங்கு பெண்ணும் ஆளும் வாழும் வாழ்க்கை இனியதுன்னு மிக அருமையா சொல்லியிருப்பார். அதே கவிஞர் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, என்ன ஜாதி என்ற பேதம் இல்லை, இந்த மனிதர்கள் அன்பின் வழி தேடி இன்று இயற்கையை வணங்குகிறார், மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார், இவர் வாழ்வில் விளக்குகிறார். ஓய் லால லால, புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகின்றது, அருமையா நான் வருகையிலே என்னை வரவேற்கேன் வண்ண பூமழை பொழிகின்றது. ஓ லால லால, ஓ லால லால. இப்படி நடுவர் அவர்களே மிக அருமையாக எந்த ஒரு செய்தியை எடுத்தாலும் இப்படி கவிஞர்கள் அவர்கள் கூறிய அந்த பாடல் வரிகளுக்கேற்ப மக்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பது வெளியிலே வெளியிலே என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம் ஐயா. வெளியில் தான் என்று ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு விவேகானந்தனை சொல்லி உலக நாடுகள் எல்லாம் இன்று இந்தியாவினுடைய அந்த பெருமையை பண்பாட்டை போற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த விவேகானந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவனுடைய பேச்சுத்தான் என்று அழகா சொல்லியிருக்கீங்க. அருமை அருமை. என்னையா வெளியில் இப்போ தான் கண்ணாடியெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஐயா பார்க்குறாரு. என்னையா வெளிங்கிற வீடு இல்லாமல் வெளியில் வருமா? இல்லையா கருவறை இல்லாமல் தெருவறை எங்கேயா இருக்குது என்று கேட்பதை போல இருக்கு அவங்களுடைய பார்வை. சும்மா அப்படி நக்கீரனை அப்படி பார்த்தாராமல்ல, அப்படியே இறைவனை அந்த பார்வையில் நெற்றியிலிருந்து ஒரு பொறி பறந்ததாகும்ல, அந்த பொறி போல தெரியுது கண்ணு.
சிகப்பா சிகந்து போய் அப்படி கோபத்தில் இருக்காரு. இப்போ என்னையா அப்படின்னு குதிர்ச்சி போய் வர்றாரு. ஐயா கவிஞர் நற்கவிக்கோ வாங்க. நம்மளுடைய எதிரணியில் ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டு இங்கே உட்காந்துருக்கிறாங்க. தண்ணீரே இல்லாத குட்டைக்குள்ள ஒருவர் சுறாமீனை பிடிச்சிருக்காரு, ஒருத்தர் திமிங்கலத்தை பிடிச்சிருக்கிறார். தண்ணியே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு குட்டை. எல்லாரும் கடல்ல தான் போய் திமிங்கலத்தையும் சுறாவையும் பிடிப்பாங்க. ஐயா கலரி கட்டுறவன் இடறி விழுந்தாலும் அதுவும் ஒரு இல்ல வில்லை என்பானியா? ஆமாம் கேட்பாங்க. ஒரு சுறாமீனையும் ஒரு திமிங்கலத்தையும் பிடிச்சிட்டு எங்களை மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லை, நாங்கள் சுதந்திரத்தை வெளியில் ரொம்ப சுவாசிக்கிறோம், எங்கள் அப்படி ஒரு சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, வீட்டுக்குள்ளே போனால் தானே தெரியும் அங்கே என்ன கிடைக்கும்னு. வீடு வீடு வீட்டில் எதுவுமே இல்லையா, வெளியில் தான் கிடைச்சிருக்கான். வீட்டில் பெரிய புடுங்கல்யா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒரு புடுங்கலுமே வீட்டுக்குள்ளே இல்லை. எதையுமே அனுபவிச்சு பார்க்கணுமியா. வெளியில் என்னத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? வீட்டுக்குள்ளே கிடைக்காத இன்பம் வெளியில் யாருக்காவது கிடைச்சிருக்குமா? என்ன இன்பம்? என்ன? பெத்த தாய் தாப்பன்ட்ட கிடைக்காத அன்பு பாசம், கட்டிய மனைவி இடத்தில் கிடைக்காத அன்பு, உற்ற நண்பனிடம் கிடைக்காத அன்பு நட்பு வெளியில் யாருக்காவது கிடைக்குமா? வெளியில் இன்னைக்கு போய் பாருங்க. என்ன சுதந்திரத்தை அனுபவிக்கிறீங்க? நல்ல சுதந்திர காற்றை அனுபவிக்கிறீங்களா? நான் கேட்குறேன். நல்ல நட்பு இருக்கு, அந்த நட்பு வெளியில் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு எங்க ஒரு ஆளை கூப்பிட்டு ஐயா நீங்கள் நலமா இருக்கிறியான்னு கேட்டு பாருங்க. ஒரு தமிழறிஞர், சிறந்த பேச்சாளர், அவரை நான் நம்ம திண்டுக்கல்ல ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை, நம்மளுடைய மணிக்குண்டு கிட்ட தான் நான் சந்திக்கிறேன். அவர் என்னை கவனிக்கலை, எதிர்த்து வர்றார், நான் எதிர்த்து போகிறேன். நம்மளுடைய ஐயா வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வணக்கம்னு திரும்பி பார்த்தா நாதமணியா அப்படின்னாரு. ஐயா நலமான்னு. அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்லணும்? ஐயா நான் நலமாக இருக்கிறேன்னு சொல்லணும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் நான் நலம் இல்லாமல் எல்லாம் இருந்தேன், நீங்கள் என்னை நலமான்னு கேட்குறீங்க, எனக்கு நல்லா இருக்கையா, எனக்கு எந்த வியாதியும் இல்லையான்னாரு. ஐயா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டை நீங்க மறந்துட்டீங்க. அது பேர் நட்பா? அதாங்க. அது பேர் சுதந்திரமா? அதே வீட்டில் 2 நாளைக்கு நீங்க வரலைன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா அம்மா என்ன கேட்பாங்க? தம்பி எப்படிப்பா இருக்கிற, ஃபோன் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் செல்போன் தானே, உடனே தம்பி எப்படி இருக்கிற, நலமா இருக்கிறியா, சாப்பிட்டியா? இப்போ கூட எங்கள் அம்மா என்ன கேட்டாங்க, தம்பி சாப்பிட்டியா? நான் என்ன சாப்பிடலன்னு சொன்னாங்க. ஐயா இன்னைக்கு வருகிற ட்ரெண்டு ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் என்ன தெரியுமா கேட்கணும்? ஐயா நீங்க ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா, ட்விட்டரில் இருக்கீங்களான்னு தான் கேட்கணும். நீங்க என்னமோ நலமா இருக்கீங்கன்னு கேட்டா ஆமா, அப்புறம் எப்படி பதில் சொல்லுவாங்க? கோயமுத்தூர்ல இருந்து நான் பல திண்டுக்கலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் பஸ்ஸில். நல்லா தெரிஞ்சுக்கணும் வெளி சுதந்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஒரு கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ள அப்படி இருப்பாங்களா எப்படின்னு கேளுங்க. ஒரு கணவனும் மனைவியும், நான் பேருந்தில் வந்துகிட்டு இருக்கேன், கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் நோக்கி வந்துகிட்டு இருக்கேன், பழனி வரைக்கும் அவங்க வந்து இறங்கணும். அந்த மனுஷன் என்ன பண்ணார்னா செல்லை எடுத்தார், அந்த அம்மா ஜன்னல் வரும், இவர் ஐயா அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிட்டாரு, செல்லை தடவிக்கிட்டே வந்தார். அந்த அம்மா ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மா அவரை கூப்பிட்டுச்சு. இவர் திரும்பவே உஷ், பாம்பு சத்தம் கொடுக்குற மாதிரி உஷ் உஷ் அப்படின்ட்டே வந்தார். கிட்டத்தட்ட எங்கேருந்து நான் கவனிக்கிறேன், எனக்கு தூக்கமும் வரல, ஒன்றும் இல்லை, வேடிக்கை பஸ்ஸில் பாட்டும் போடலை, எந்த படமும் ஓட்டலை, இந்த படத்தை தான் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன், என்ன தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ எது வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியவங்களுடைய வெளியில் வந்தால் அவங்களுடைய செயல் என்னவா இருக்குது இன்றைய நிலையில், அவர் எதையுமே கவனிக்கலை. மனைவி பலமுறை கூப்பிட்டாங்க, அந்த அம்மா உசு உசுன்னு சொல்லி தட்டினாரோடைய பேசலை. உடனே செல்லை தடவிக்கிட்டே வந்தார், அவருக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தார். அந்த அம்மா தலையில் அடிச்சுக்கிட்டு உட்காந்தே இருந்துச்சு. பழனி வந்தோடனே இறங்குனாங்க. அவர் கேட்ட கேள்வி, என்னமோ சொல்ல வந்தியேன்னாரு. அது வரைக்கும் நான் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, வேகமாக விறுவிறுன்னு நடந்துருச்சு. நிச்சயமாக அந்த அம்மாவுக்கு ஒரு 65 வயசு இருக்கும், அந்த ஆளுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அப்படி வெளியில் வந்த உடனே உங்களுடைய சுதந்திரம் எப்படி இருக்கு? எங்க ஒரு ஆள் ஐயா ஒரு நிமிஷம் ஐயா நடுவர் அவர்களே, வெளியில வந்துட்டா உங்க சுதந்திரம் பூரா எப்படி இருக்கு தெரியுமா? யார் எதுக்க வர்றா, என்ன பேசுறா, என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்கிறது இல்லை. வெளியில வந்துட்டா அந்த செல்லை தடவுறது நடந்துக்கிட்டே செல்லில் பேசுறது, இந்த காதில் வாக்மேனை மாட்டிக்கிறான், அது எல்லாரும் உண்டு தான், அதுக்காக நான் எல்லாத்தையும் குறை சொல்லவில்லை, இன்னைக்கு உள்ள நிலைமையை சொல்ல வரேன். வெளி சுதந்திரம் எப்படி இருக்கு? இப்படியே அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பைத்தியக்காரன் வானத்தை பார்த்து பேசிக்கிட்டே போவான், இது லூஸு, அரை லூஸு, முக்கால் லூஸு, இப்படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு காதில் மாட்டிட்டு, அது வயரும் கிடையாது, கேட்டால் அது பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ளூடூத்து காதில் மாட்டிக்கிறான், மாட்டிட்டு செல்லு எங்கே இருக்குன்னு தெரியல.
இவன் பாடு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறான், சத்தமாகவும் பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ இது எங்கே கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு போய் விடுறதா, காணாடி மடத்தில் கொண்டு போய் விடுறதா அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இன்னைக்கு இருக்குது. அதாவது இவங்க போய் 2 பேரும் பேசுனாங்க, இந்திய சுதந்திரத்துக்கு தலைவருடைய பங்கு என்ன, அதில் கவிஞர்கள்லாம் என்ன, பாரதி என்ன பாடினா, கண்ணதாசன் என்ன பாடினா அப்படின்னு தான் வரணும் மொழிய. இவங்க பேசுனது பூரா தலைப்பை தாண்டியை விட்டுட்டு தலைப்புக்குள்ளேயே வராமல் ஒருவர் பாட்டாக பாடினார், தன்னுடைய திறமையெல்லாம் காட்டினார். ரொம்ப சந்தோஷம், அருமையான குரல் வளம், நல்லா பாடுனீங்க. இன்னொருத்தர் திக்கி திணறி என்னவோ பேச வந்தோம், எப்படி வீட்டுக்கு பயந்தா, வீட்டுக்குள்ளே சுதந்திரம் இல்லையே, வெளியில் வந்து சுதந்திரமாக பேசலான்னு நினச்சி வந்து இங்கேயும் சுதந்திரத்தை கெடுத்து அப்படி 2 பேர். ஆனால் எங்கள் அணியில் எப்படி தெரியுமா, எப்படி வீட்டுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷமாக, வெளியில் கிடைக்கிற இன்பத்தை விட வீட்டில் அவ்வளவு அமைதி இருக்கியா. நாங்க என்ன சொல்றாங்கன்னா, தனிமையிலே இனிமை காண முடியுமா, குண்டாஞ்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டலாமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் குண்டாஞ்சட்டி இவங்களுக்கு குண்டாஞ்சட்டினா என்னன்னு தெரியாதியா. கடல்லே நீச்சடிக்க தெரியாதவங்க குண்டாஞ்சட்டிக்குள்ள நீச்சடிக்குவாங்களா? எங்களால முடியும், 2லையும் செய்ய முடியும். எப்படி எங்களால எப்படி மனசுதான் காரணம். சொல்லுங்க, மனதை வச்சு பாருங்க. எப்படி மனம் செம்மையானால் மந்திரம் செம்மைன்னு இருக்கான். இந்த மனம் எதுல வேணாலும் லயித்து போகும்யா, எந்த இடத்துலையும் போகலாம், எந்த இடத்துக்கும் வரலாம். கண்ணதாசன் தான் அழகா ஒரு பாடல் பாடிருப்பார், அது சந்திரபாபு பாடியிருப்பார். சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருதுன்னு. என்ன காரணம்? வெளியில் நீங்கள் போய் பாருங்கள், வீட்டுக்குள்ளே இந்த சிரிப்பு வராது. அந்த சிரிப்பு வேற, வீட்டுக்குள்ளே கிடைக்கிற சிரிப்பு வேற, ஆனந்தம் வேற, மகிழ்ச்சி வேற, அதுக்கு ஈடு இணையாக எதுவுமே இருக்காது. என் மகாகவி பாரதியோடைய மாணவரான பாரதிதாசன் புரட்சி கவிஞர் ஏன் நாட்டு விளக்குன்னு பாடியிருக்க கூடாதா? குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொன்னார், ஏன் நாடு ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லியிருக்க கூடாதா? குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொன்னதே பாரதிதாசன் தான். அதைத்தான் கண்ணதாசன் எடுத்துக்கொண்டு பாடினார். ஆனால் அதே பாரதிதாசன் தான் குடும்ப விளக்குன்னு பாடினார். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி, கிடைக்கக்கூடிய சுதந்திரம் வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. வீட்டுக்குள்ளே அம்மா கிட்ட எது வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம், மனைவி கையால் எது வேணாலும் சொல்லி சாப்பிட்லாம். இதே நண்பன் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு ஒரு இடத்துல போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டு நம்மளால் சுதந்திரமாக செய்ய முடியுமா? உரிமையோட ஹோட்டலில் தான் கிடைக்கும். ஹோட்டலில் தான் ஏன் கிடைக்கும்? வெளியில் நின்றுக்கிட்டு நீங்கள் உங்களால் சுதந்திரமாக எது வேணாலும் வரவழைச்சி செய்ய முடியுமா? எதுவுமே முடியாது. அதில் கிடைக்காது, இன்பம் கிடைக்காது. ஒரே ஒரு இது வரைக்கும் எந்த தொலைக்காட்சியிலும் எந்த ஊடகத்திலையும் வராத ஒரு பாடலை நான் சொல்கிறேன், கவிஞராகிய நான். சொல்லுங்க. சோளச்சோறு கம்மங்கூழு உடம்புக்கு வலுவாச்சு, நெத்திலி மீன் காடை நண்டு உடம்புக்கு வலுவாச்சு. நம்ம அப்பனும் பாட்டனும் வாழ்ந்தது வாழ்க்கை இப்போ பாஸ்ட் பூட்டாச்சு. இப்போ இந்த உலகம் துரிதத்தில் போயிட்டு இருக்கு, ரொம்ப அவசரமான உலகம். இந்த அவசரத்தில் வீட்டில் அமைதியாக நல்லதை செஞ்சு நிம்மதியாக சாப்பிட்டு அந்த இன்பம் வேறு. ஆனால் அதையே வெளியில் பாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு துரித உணவுன்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? துரிதமாக சீக்கிரத்தில் போடான்னு அர்த்தம். வாழ்கிறத வாழ்க்கை ஒரு 100 வயதுக்கு எல்லாம் ஒரு காலம் இருந்தது. 60 வயசை தொட்டாவே ஆடி போகிற காலம் இந்த உடம்பு, இந்த வயது. ஆனால் 60ல் என்ன, ஐயோ நாளைக்கு போயிடுவோமோ நாளானிக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணம். அப்போ அதுலேயும் இந்த துரித உணவுன்னு ஒன்று வந்துச்சு பாருங்கள். எதை எடுத்தாலும் பாஸ்ட்டு, எதை எடுத்தாலும் வேகம். இது வீட்டுக்குள்ளே இருக்கா? வீட்டுக்குள்ளே வேகமே இருக்காது. அமைதியாக அம்மா எப்போ செய்வா, எப்போ சாப்பிடலாம், மனைவி எப்போ செஞ்சு கொடுப்பா, எப்போ சாப்பிடலாம், அன்போடு இருந்து எல்லாம் அனுசரித்து போடக்கூடிய அந்த சுதந்திரம் இருக்கே. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக கோவப்பட்டாலும் அனுசரிக்கக்கூடிய தன்மை வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். வெளியில் கோவப்பட்டால் மிருகப்பய இப்படி கோவப்படுறான்னு சொல்லி தான் நம்மளை 4 பேர் பேசுவான். அங்கே வெளியில் காட்ட முடியுமா? வீட்டுக்குள்ளே உரிமையோட எந்த கோபத்தையும் காட்டலாம். அடுத்த நிமிடம் அது மறந்து பகையை வளராமல் அது தடுத்து நம்மளை நல்வழி நல்ல சுதந்திரத்தை கொடுக்குறது. இப்போ கூட நீங்கள் கூட இந்த மேடையில் உட்காந்துருக்கிற நிலைமை எப்படி இருக்குமா? பக்க விளைவுகள் கிடையாது ஐயா உங்களுக்கு. எதிர்வினை ஆற்றல் யாருக்கு இல்லையா? சுதந்திரமாக உட்காந்துருக்கீங்க, எப்படி கையை கட்டி அமைதியாக உட்காந்துருக்கீங்க பாருங்கள். இதுக்கு யாருக்கியா கிடைக்கும்? வெளியில் கிடைக்குமா உங்களுக்கு? முடியாதுயா. 4 குலத்துக்குள்ள மட்டும் தான் உட்காந்துருக்கிறீங்க. இங்கே பாருங்க, சோகமே வடிவா எங்களுக்காக வீடு வீடுன்னு சொல்லிட்டு அதுக்கு தீர்ப்பு கொடுங்கன்னு வேற வாதத்தையை சொல்லிவிட்டு இங்கே சோகமே வடிவாக அமர்ந்திருக்கிறாங்க. அருமையா அருமையா, நிறைவா சொல்லுங்க. சுதந்திரம் என்பது வெளியில் இல்லை. வெளியில் கிடைக்கிற சுதந்திரம்லாம் காற்றோடு கலந்த ஒன்று. ஆனால் வீட்டுக்குள் கிடைக்கிற சுதந்திரம் இருக்கே,
அது தெய்வத்திற்கு இணையான ஒன்று. அருமையா அருமையா. அப்படி உள்ள சுதந்திரம் வேற எங்கேயுமே யார்ட்டையும் விலை கொடுத்து கூட வாங்க முடியாதியா. வெளியில் சுதந்திரத்தில் இன்னைக்கு உள்ள உலகத்தில் அப்பா அம்மாவை தவிர எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் பெற்ற தாய் தகப்பனை விலை கொடுத்து வாங்க முடியாது. குடும்ப உறவை விலை கொடுத்து வாங்க முடியாது. குடும்பத்திற்குள்ளே கிடைக்கிற சுதந்திரத்தை வெளியில் கிடைக்கவே கிடைக்காது என்று கூறிக்கொண்டு உண்மையான சுதந்திரம் வெளியில் இல்லை, அது ஒரு நாடகம். ஏன்னா அந்த மேடையில் நடிக்க வந்தவர்கள் நாம், அதுதான் உண்மை. ஆனால் வீட்டுக்குள்ளே நடிக்க முடியாது, உண்மையாகத்தான் வாழ முடியும். அங்கே பொய் இல்லை. ஒரு தடவை மனைவிக்கிட்ட பொய் சொல்லலாம், அப்பா கிட்ட சொல்லலாம், அம்மா கிட்ட சொல்லலாம், பெற்ற கூட பிறந்த சகோதரிகிட்ட நண்பன்கிட்ட சொல்லலாம். அதுவே நிரந்தரமாக சொல்ல முடியாது. வெளியில் எப்படி வேணாலும் நாம் நடிக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே யாருக்கும் எந்த அரிதாரமும் கிடையாது. உண்மையாக வாழக்கூடிய வாழ்க்கை, உண்மையான சுதந்திரம் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. நாம் வாழ்கிற வாழ்க்கை வீட்டில் தான் இருக்குது, வெளியில் போலி என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 திறத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள் அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கிறாங்க. இது தீர்ப்புக்கான நேரம். இந்த மக்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பது வீட்டிலா வெளியிலா? நாங்கள் வீடுகள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது குடும்பம் என்று ஒரு பொருள் இருக்குது. கொடு இன்பம் குடும்பம். அந்த இன்பத்தை தரக்கூடியதுனால தான் அதுக்கு பேரே குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு தாலாட்டு என்பது நான் முதல்ல அறுதில் சொன்னேன். அந்த தாலாட்டில் அழகாக அப்பா கூட குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய அறிவான தாலாட்டை கொடுப்பார். கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அம்மா தான் தாலாட்டு பாடினாங்கன்னு இல்லை, அப்பா கூட தாலாட்டு கொடுத்தாரு. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. ஆராரோ ராரோ ஆரீராரோ ராரோ ராரோ ஆரீராரோ. அற்புதமாக கொடுத்துருப்பாரு. ஒரு குழந்தை வளர்ந்து நீ மரமாகி உன்னுடைய தாயை காக்கின்ற வரையில் உன் தாயை நான் காத்திருப்பேன் என்கின்ற ஒரு அற்புதமான பாட்டு. அது மட்டும் இல்லை, அப்படி சொல்லுவார் பாருங்க. குடும்பத்தை பற்றி இவங்க சொல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி அழகாக சொன்னோம். குடும்பம்னா எப்படி இருக்கணும், குடும்பத்தினுடைய தன்மைகள்லாம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற சொல்லி பார்க்கின்ற பொழுது குடும்பம் என்பது அழகா இவங்க கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்தை, காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையங்காலும் தானே மிச்சம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அந்த தலைவனுடைய சட்டத்திலே ஒன்று சொல்லுவான், நானே போட போகிறேன் சட்டம் அது நன்மை புரிந்திடும் திட்டம் அப்படிம்பார். நான் போட போகிறேன் சட்டம் அது நன்மை புரிந்திடும் திட்டம் என்கின்ற பொழுது அந்த சட்டத்தினுடைய தன்மையில் குடும்பத்தில் தலைவன் நான் சட்டம் போடுறேன், அந்த சட்டம் நல்லாக இருக்கும் என்று சொல்லுகின்ற அந்த விடைய உடையது குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு மகனுக்கு ஒரு தாய்க்கும் பாசம் எப்படியா இருந்துச்சு? அன்னைக்கு தாய்க்கு மகனுக்குமான பாசம் மிகப்பெரிய பாசம். ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்தி மகிழ்வாள், தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பால் தரணியிலே என்றும் தான் தீர்ப்பால், நான் தாயில்லாமல் நான் இல்லை. அற்புதமாக சொல்லியிருப்பான். தாயினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு. நம்ம வெளியே படிச்சிடலாம், அப்படி போய் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், குடும்பத்தினுடைய சூழல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அழகா அன்னைக்கு சொன்னான். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. அதில் பெரிய விஷயம் எடுத்து பார்த்துங்க. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை, தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை. அந்த இதை சொல்லிக்கிட்டு அழகா அப்படின்னு சொல்லுவான் பாரு. தானாக படித்து வந்தான் தம்பி என்னும் வளர்ந்த பிள்ளை, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக. அதில் சொல்லும்போது அந்த உறவுகளை பற்றி சொல்லுகின்ற போது அப்படி சொல்லுவான் பாருங்களேன், பெரிய விஷயம். காதலை பற்றி இவங்க சொன்னாங்க. காதல்னா காதலுக்கு மிகப்பெரிய காவியம் கட்டியவன் தமிழன் மாதிரி ஒரு காதலிக்கு காவியம் கட்டவே யாராலும் முடியாது. காதல் என்றால் எப்படி சொல்லுவான் பாருங்க. காதல் என்பது என்ன சொல்றானா, கற்புடைய மகளிர் பிற நெஞ்சு புகார்.
காதலுக்கு இதை விட ஒரு வழியில் ஒரு விளக்கத்தை உலகத்தில் வேறு எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. காதலுக்கு அதே பார்த்தனா வசந்த மாளிகை என்கின்ற ஒரு படத்தில் வீட்டுக்கும் வெளியிலுக்கு ரெண்டுக்கும் ஒரே படத்தில் கொடுத்துருப்பான். அந்த காதலை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. லதா, எனக்கு மட்டும் கடவுள் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் நான் வானத்திலே தொங்குகின்ற அந்த நட்சத்திரங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து தோரணங்களாக கட்டி தொங்க விட்டிருப்பேன். என்ன செய்வது, எனக்கு கடவுள் அந்த வகையத்தை கொடுக்கவில்லையே என்று சொல்லுவான். அது மட்டும் இல்லை, அப்படி சொல்லுவான், என்னவளை என்னுடைய மறந்து நிறைந்தவளை இதோ இந்த அறையில் தான் இருக்கிறாள், நீ போய் திரும்பு, நீ திரும்புகின்ற பக்கமெல்லாம் என்னவளின் திருமுகந்தாம் காட்சியளிக்கும். எவ்வளவு அழகுங்க காதல். காதலை தற்போண்டு அதே படத்தில் தான் வெளியில் காதல் எடுத்து வீட்டுக்குள்ளே நடந்த கிணத்தை அப்படி வெளியில் வந்து அந்த வெளியில் காதலுடைய தாக்கத்தில் வெளியில் வந்து சொல்லுவான் பாருங்க. சாதாரணமாக சொல்ல, உறவைத்தானே நான் நினைத்தது, கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது, முள்ளைத்தானே நான் நினைத்தது, நம்மை பிரிவு வந்து ஏன் அழைத்தது, எழுதுங்கள் என் கல்லறையில் இவன் இரக்கமில்லாதவள் என்று, பாருங்கள் என் கல்லறையை இவன் பைத்தியக்காரன் என்று என்று அற்புதமான ஒரு வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வையும் சொல்லுவான். வெளியில் நிலவில் கருத்தை சொல்லுவான். இவங்க சொல்லாங்க குடும்பத்தில் நடக்குது, குடும்பத்தில் நடக்கிறது வெளியில் வந்து என்ன சொல்லக்கூடிய பிள்ளைகளை பெற்றதுனால அற்புத ஒட்டுக்கு முத்தாக என்று சொன்னவங்க அதே பிள்ளைகளை பெற்றதுனால எங்கிட்ட இப்படி வந்து சொன்னோம்ல, உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நான் உளறி என்ன கிளறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோளா ரொம்ப நாளா. அற்புதமான தேர்ப்பாட்டு, சரி, பெரிய விஷயம், எரிய வரிசை கேட்டு பரிசு சொன்னார். அது மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றவன் சொன்னது கத்தியை எடுக்கணுமா அப்படின்னு சொன்னால் அதிகம் தான் சொன்னார். மிகப்பெரிய விஷயங்களை சொன்னார். பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா, வேதனையே பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் செல்லும், சென்ற பின்னே வாங்கடா வாங்க. சுதந்திரத்தினுடைய மேன்மையை சொல்லுகின்ற அற்புதமானது. உலக மாற்றத்தில் இந்தியாவுக்கு கிளிண்டனுடைய மனைவி கிலாரி கிளிண்டன் வந்திருந்த பொழுது நம்முடைய ஆசைகளாம் பற்றி சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போகும்போது அவர்களிடம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறார். இந்தியாவுக்கு வந்தீங்க, சுற்றுலா போனீங்க, இந்த இந்தியாவினுடைய உங்களுக்கு பிடித்தமான பகுதிகள்லாம் எது, பிடித்த செய்திகள் எது, தாஜ்மஹாலை பார்த்தீர்கள், தாஜ்மஹாலா பிடித்திருந்ததா, அல்லது தெஞ்சி கோட்டையை பார்த்தீர்கள் பிடித்திருந்ததா, அல்லது மைசூர் மகாராஜானுடைய அந்த அரண்மனை பிடித்திருந்ததா என்ற கேள்வியெல்லாம் கேட்ட பொழுது இந்த இந்தியாவில் நான் எத்தனை ஊர்களை சுற்றினேன், எனக்கு எதுவும் பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இந்த இந்தியாவிலே வாழுகின்ற மக்களுடைய பண்பாடு, அந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பாடு, ஒருத்திக்கு ஒருத்தன் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தர இருக்கக்கூடிய அந்த பண்பாடு எப்படியா சொல்ல முடியும்? குடும்பத்தில் சுதந்திரத்தில் குடும்பம் அப்படின்றதில்ல எப்படி சொன்னான் பாருங்களேன். ஆழம் விழுதுகள் போல் உறவி ஆயிரம் இருந்தும் என்ன, ஆழம் விழுதுகள் போல் உறவி ஆயிரம் இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்டில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. அதில் சொல்லும்போது அந்த குடும்பத்தினுடைய சுதந்திரம், அந்த அன்பு, அந்த கருணை, அந்த பாசம், நான் முறையிலே சொன்னது போல அவன் சொல்லுவார் மாதிரி, என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால். அழகா சொன்ன இந்த குடும்பத்தினுடைய இந்த மேன்மையை இந்த வெளியில் நீங்கள் சொன்னீங்க வெளியில் எப்படி இருக்குன்னு, ஆனால் வெளியில் எந்த மாதிரி ஓடுது, வெளியில் சொன்னாங்க வெளியில் பாட்டு இருக்குது, வெளியில் எதுவுமே சொன்னாங்க, இவங்க சொல்லுகின்ற பொழுது சொல்லும்போது தன்மா சொன்னாங்க. பெண்களுடைய மேன்மையை சொல்லக்கூடிய அந்த வெளியினுடைய பாட்டுகள் நிறைய இருக்குது, காதலை பற்றி சொல்லுகின்ற பாடல்கள் நிறையா இருக்குது. இன்று பெண்கள் அடிமையை திறமை இருக்கா அப்படின்னா இல்லை. அடுப்பூதும் பெண்கள் படிப்பதற்கு என்ற கேட்ட அந்த காலமும் மலையேறி போச்சே. அழகா சொன்ன
நீங்கள் வெளியில் வந்தீங்க, உங்களுக்கு வெளியே பாட்டு இருக்குது, நீங்கள் தந்தனத்தானே தாலி ஆடுறீங்க. எப்படி ஆடுறீங்க? சாராயம் குடிச்சாத்தா அட சங்கீதம் தானா வரும், அட தவக்கலே அட நான் உன்னை மறக்கலே. இப்படி பாட்டு போட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கு பேர் தான் சுதந்திரமா வெளியில் அப்படின்னு கேட்குறேன். இன்னொரு பாட்டில் அப்படியே சொன்னான், பெரிய ஊர் பெரிய சுதந்திரம் வாங்கிட்டீங்க. வைரமுத்து கூட தான் சொன்னான், என்ன தந்ததாம் இந்த சுதந்திரம், அப்பனின் திருவோட்டை மகனுக்கும் அப்படியே பெற்று சென்றதாம் இந்த சுதந்திரம். கருத்தில் சுதந்திரம் வேண்டும், பேரி வேண்டும் சொன்னாங்க. அப்போ சுதந்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எது சொன்னிருக்கு? சிங்காரமா ஊரு அது சென்னைன்னு பேரு, ஊரை சுத்தி ஓடுதடா கூவோ ஆறு. சிங்காரமா ஊரு அது சென்னைன்னு பேரு, ஊரை சுத்தி ஓடுதடா கூவோ ஆறு. தொட்டாலும் கை மணக்கும், தொட்டோ இடம் பூ மணக்கும், கூவம்னு சொன்னாதானே வாய் மணக்கும், வாய் மணக்கும். இதுதான் சுதந்திரமா? வெளியில் சுதந்திரம் இப்படித்தான் இருக்கா அப்படின்னு இவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ எதுதான் சுதந்திரம்? வீட்டிலா வெளியில? வீட்டில் சுதந்திரம் இருக்கா, வெளியில் சுதந்திரம் இருக்கா என்று சொன்னமென்றால் அற்புதமான வாழ்க்கையை தரக்கூடிய அன்ப பண்பு, வாழ்வியினுடைய நெறிகளையும் குழந்தைகளுக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த நிலைகளையும் சொல்லக்கூடிய அந்த பண்பு எங்கே இருக்கிறதோ அங்குதான் சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரம் என்பதை நான் சொல்லும் போதே சொன்னேன். கடவுள் மனிதனுக்கு சொன்னான் சுதந்திரம், காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று மனிதனுக்கு சொன்னான் சுதந்திரம். மனிதன் கடவுளுக்கு சொன்னான் சுதந்திரம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடி கடவுளுக்கு மனிதன் சொன்னான் சுதந்திரம். இந்த இரண்டு சுதந்திரத்திலும் மேன்மைப்பட்டு நிற்கக்கூடியது என்ன என்று சொன்னால் வெளியிலே இருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது தனி மனிதனுடைய சுதந்திரம். நான் பாட்டுக்கு எங்கே வேணுமாலும் போகலாம், எங்கே வேணுமாலும் வரலாம், எங்கே வேணுமாலும் நின்றுக்கலாம், என்ன வேணுமாலும் செய்து கொண்டிருக்கலாம் என்கின்ற நிலைதான் வெளியில் இருக்கக்கூடியது. அதுதான் அந்த சுதந்திரம். வெளியில் நம்ம வாட்டுக்கு போய்கிட்டு எங்கே வேணுமாலும் நின்றுக்கலாம், பாடலாம், ஆடலாம். பெரிய விஷயம் சொன்னாங்க இல்லையா? மிகப்பெரிய விஷயம். எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். அழகா சாத்திரமே ஓடிருங்கிறான். ராத்திரிகள் வந்து விட்டா வெளியில், ஆனால் குடும்பத்தில் சாத்திரங்கள் ஓடாது, கோத்திரங்கள் ஓடாது, எதுவும் ஓடாது, பண்பாடு மாறாது. அங்கே அன்னையினுடைய சொல் அந்த இதில் சொல்லும்போது அதான் நான் சொன்னேன், ஆழம் விழுதுகோள் போல் 1000 இருந்து மன்ன வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாது இருந்தேன் என்று சொல்லுகின்ற அந்த இது, அதனுடைய தன்மை அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் வெளியிலா வீட்டிலா என்றால் வெளியிலே இல்லவே இல்லை, அது வீட்டில் தான் இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய கிலாரி கிளின்டன் நம்முடைய பண்பாடே போற்றி சிறந்திருக்கிறது என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த இதையே நம்முடைய திருவள்ளுவனும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மேம்படும் என்று சொன்ன அந்த கருத்துக்குவே நான் திருவள்ளுவனுடைய அடிதொற்றி வணங்கி, சுதந்திரம் என்பது வெளியிலே இல்லை, ஒவ்வொருடைய மனதிலையும் குடும்பத்தோடு வாழ்கின்ற அந்த ஒட்டுமொத்த கூட்டு வாழ்க்கையிலே தான் சுதந்திரம் இருக்கிறது என்பதனையே இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக சொல்லி குழலி மீடியா டாக்ஸ் வழங்கக்கூடிய இந்த அற்புதமான விடுதலை திருநாள் நிகழ்விலே உள்ளார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்று சொல்வது உங்கள் திண்டுக்கல் சுரதா. நன்றி, வணக்கம்.